அவருடைய மகத்துவமான சத்தியத்தை கேட்கும்படிக்கு அவர் பாராட்டின கிருபைக்காக அவருக்கும் அவருடைய குமாரருக்கும் சகல துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுத்துக்கொள்வோம். இந்த நாளில் கூட, இந்த ஓய்வு நாள், பரிசுத்தமான ஓய்வு நாளில் கூட ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு அன்பு சகோதர சகோதரிகள் யாவருக்கும் கூட இந்த காலை நேர வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதோடு நம்முடைய காட்பாடி சபை மற்றும் மூப்பர்களுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் கூட நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். அதோடு இந்த நாளில் சகோதரர் அறிவித்த வண்ணமாக நாம் பார்க்குறோம், நம்முடைய இரட்சகர் உடைய மரணத்தை நாம் நினைவு கூறுகிறோம். அதற்கான ராபோஜனத்துக்கான நாள் ஆயத்தமாகி கொண்டிருக்கிற நாட்கள் நமக்கு இன்னும் குறுகினதாகவே இருக்கிறது. நாம் பார்க்குறோம், அவரை நினைவு கூறும்படி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அவருடைய ராபோஜன பந்தியில் நம்ம பங்கு பெற இருக்கிறோம். அவரை நினைவு கூறும்படினா அவருடைய ஜீவியங்கள் நம்ம எங்கேருந்து நம்ம பார்க்குறோம், கன்னி மரியாளுடைய வயிற்றிலிருந்து கல்வாரி சிலுவை வரை நமக்கு தெரியும், பூமிக்குரிய ஓட்டம் அது. அவரை நினைவு கூறும்படினா அவருடைய ஊழியத்தை கூட நம்ம நினைவு கூறலாம். அவருடைய பாடுகளை நம்ம நினைவு கூறுறோம். நிறைய பாடங்கள் நம்ம கேட்குறோம். அப்புறம் நமக்குள்ளே இருக்கிற புளிப்பை எப்படி அகற்றுவது அப்படின்னு கூட பார்க்குறோம். அப்புறம் பழைய பஸ்காவுக்கும் புதிய பஸ்காவுக்கும் இருக்கிற வித்தியாசங்கள் என்ன அப்படின்னு கூட நம்ம தியானிக்கலாம். அப்புறம் நிறைய பஸ்கா ஆட்டுக்கும், பழைய பஸ்கா ஆட்டுக்குட்டிக்கும் புதிய தேவ ஆட்டுக்குட்டி நம்முடைய இரட்சகருக்கும் என்ன வித்தியாசங்கள் அப்படின்னு கூட தியானிக்கலாம். அப்புறம் பார்க்கலாம், நம்மை நாமே நிதானித்து நம்ம என்ன பண்ணலாம், ஆராய்ச்சி கூட பார்க்கலாம் அப்படின்னு கூட பார்க்குறோம். நிறைய ராபோஜனத்துக்கான ஆயத்தத்துக்கான நம்மளுடைய சிந்தைகளை பயிற்றுவிக்கும்படி நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த நாட்களில் நம்முடைய இரட்சகரை குறித்து நினைவு கூறுதல், அவருடைய பாடுகள் எல்லாவற்றையும் நம்ம என்ன பண்ணுறோன்னா சிந்தித்து ஆராய்ந்து நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டு அந்த ராபோஜன பந்தியில் பங்கு பெறுவது நமக்கு ஏற்றதாக இருக்கும். அன்பு சகோதர சகோதரிகள், அநேக தலைப்புகள் நமக்கு நிறைய சகோதரர்கள் பாடம் எடுப்பாங்க, தியானிச்சிருக்கிறோம். நம்மை சரி செய்து கொண்டு என்ன பண்ணோம், அந்த பாடத்தின் மூலம் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும், அதாவது நம்மளை பரிசுத்தப்படுத்தும் அப்படின்னு கூட பார்க்குறோம். அப்பத்திலும் திராட்சை ரசத்திலும் பங்கு பெறுவது நமக்கு மிகவும் ஏற்றதாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படின்னு கூட பார்க்குறோம். அவருடைய சரீரம் என்னதென்று நம்ம என்ன பண்ணணும்னா நிதானிக்கணும். இதுதான் நமக்கு வருடம் கொடுக்கப்படுகிற மிக எச்சரிப்பாக இருக்கிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, அப்போது திராட்சை ரசம் அவருடைய ரத்தத்துக்கு அடையாளமாக இருக்குது, அவருடைய அப்பம் குறிக்குது, அவருடைய சரீரத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. அந்த நம்முடைய இருதயங்களை நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஆயத்தப்படுத்தி என்ன பண்ணணும்னா அந்த புளிப்பான பழைய பாவங்கள் அது நம்மளுடைய இருதயங்களில் இராதபடிக்கு நம்ம சுத்தம் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், அதில் பங்கு பெற வேண்டியதாக இருக்கிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, அதனால தான் நம்ம வருஷம் 30 நாள் 60 நாள் 90 நாள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஆயத்த நாட்கள் நம்ம சிந்தையை பயிற்றுவிக்கிறதுக்கு தான் இந்த நாட்கள் நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஆனால் இது பெயர் சபை மாதிரி லென்த்து நாட்கள் ஆசரிக்கிற மாதிரி இல்லை. இது நம்மை அர்ப்பணிக்க புதிய சிருஷ்டிகளாக வந்து பலியின் ஜீவியத்தில் அவரோடு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இரட்சகர் மூலம் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம். அதை நம்மளுடைய ஜீவியங்களை சரி செய்து கொண்டு நம்ம நாளுக்கு நாள் அந்த சத்தியத்திலையும் தேவனை அறிகிற அறிவிலும் வளருவதற்கு இந்த ராபோஜன பந்தியில் நம்ம அவசியம் பங்கு பெற வேண்டியதாக இருக்குது. அந்த அப்பத்தை குறித்து நம்ம என்ன பண்ணோம்னா நிதானிக்க வேண்டியதாக இருக்கிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, அப்படியா நாம் பார்க்கும்போது அவர் சிலுவையில் வெற்றி சிறந்தார் அப்படின்னு பார்க்குறோம். எப்படி இருந்து அவருடைய ஜீவியம் வெற்றி பெற்றார் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். அவர் பரிபூர்ண சுபாவத்தில், மனித சுபாவத்தில் வந்தார். தேவன் அவர் பட்சத்தில் இருந்தார். அவர் என்னெல்லாம் காரியங்கள் அவருக்கு உதவியாக இருந்து தேவன் அவரை ஜெயம் எடுக்க வைத்தார் அப்படின்றத நம்ம இன்று கூட பார்க்கலாம். அந்தபடி நாம் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவின் வெற்றிக்கான காரணங்கள் மற்றும் அதற்கான ரகசியங்கள் நாம் இன்றைக்கி ஒரு 4, 5, ஒரு 6 அப்படி பார்ப்போம். டைமுக்கு தகுந்த மாதிரி பார்ப்போம். ஆவியில் லோகோஸாக இருந்தபோதே கீழ்ப்படிந்திருந்தால் முதலாவது பாயிண்ட்டு. இதை நாம் பார்க்குறோம். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் வசனம் 30, 31 கூட நம்ம வாசிப்போம். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் வசனம் 30, 31. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 30, 31 வசனங்கள். நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாய் இருந்தேன், நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியாய் இருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன். அவருடைய பூ உலகத்தில் சந்தோஷப்பட்டு மனு மக்களுடனே மகிழ்ந்து கொண்டிருந்தேன். அங்கே நாம் பார்க்கிறோம், சாலமோன் ராஜா மூலம் பதிவிடுறாரு இந்த காரியம். யாருக்குமே தெரியாது அவர் பிதாவோட எப்படி இருந்தார், எப்படியெல்லாம் அவருக்கு அந்த
எல்லா சிருஷ்டிப்பும் கூட இருந்து அவருடைய சிற்பியாக இருந்து எப்படி அவருக்கு செயல்பட்டார் அப்படின்றத இந்த 2 வசனங்கள் மூலம் அங்கே பதிவிட்டிருக்கிறாரு. நித்தமும் அதாவது தினமும் ஒவ்வொரு நாளும் நான் அவருடைய அருகிலே இருந்து அவர் சொல்கிறதெல்லாம் செஞ்சு நான் அவரை சந்தோஷப்படுத்தினேன், அவர் என் மூலம் சந்தோஷப்பட்டார் அப்படின்றது அங்கே அறிக்கையிடுறதை கூட பார்க்குறோம். தினம் பிதாவுக்கு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் அவர் கீழ்ப்படிஞ்சு இருந்ததை கூட அங்கே நாம் பார்க்குறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, அவரும் சந்தோஷப்பட்டிருந்தார். யார்? பிதாவோடு இருக்கும்போது எத்தனை 7000 வருஷங்கள் கடந்து போச்சோ தெரியாது. அவ்வளோ அவர் சிருஷ்டிப்பின் வேலையில் இவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, லோகோஸாக ஆவியின் ஜீவியாக இருக்கும்போது நம்முடைய இரட்சகர் பிதாவுக்கு கீழ்ப்படிந்திருந்தார் அப்படின்னு கூட பார்க்குறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, இதனால தான் அவர் என்ன பண்ணாருன்னா பூமிக்கு வந்து ஜெயம் எடுக்க முடிஞ்சுது அப்படின்னு சொல்கிறதை பார்க்கிலும் அவர் முதல்லையே அவர் கீழ்ப்படிந்திருந்தார் அப்படின்றது தான் இது முதலாவது பாயிண்ட்டு நம்ம பார்க்குறோம். எல்லா சிருஷ்டிப்பின் வேலையிலும் உடன் இருந்து என்ன பண்ணார்னா தேவனுக்கு சமமாக இருந்து என்ன பண்ணார்னா செயல்பட்டார். ஆனால் அதை குறித்து நம்மளுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிடுறாரு பாருங்க. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 6 மற்றும் 7 கூட வாசிப்போம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 6 மற்றும் 7. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனம். அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். ஆம், அன்பு சகோதர சகோதரிகளே, அங்கே பார்க்குறோம் அவர் தேவனுக்கு சமமாக இருந்தார். தேவன் மாதிரி என்ன பண்ணார்னா அவருடைய சித்தத்தின்படி சிருஷ்டிப்பு செய்தார் அவரோடு இருந்து அப்படின்னு கூட பார்க்குறோம். அப்படின்னா அதை அவர் என்ன பண்ணார்னா கொள்ளையாடின பொருளாக நினைக்கல அப்படின்னு கூட பார்க்குறோம். அதாவது மனித சுபாவம்ன்றது வந்துட்டு நமக்கு இருக்கிற மேல் ஸ்தானத்தை எப்படியாவது பிடிக்கணும் அப்படின்றது தான் மனித சுபாவம். ஆனால் நம்முடைய இரட்சகருடைய சுபாவம் அவர் பிதாவோடு இருந்ததுனால யுகாயுகமும் இருந்ததுனால அவருக்கு அந்த சுபாவம் இல்லை அப்படின்றது தான் இந்த வசனம் குறிப்பிடுது. அன்பு சகோதர சகோதரிகளே, அவர் தேவனுக்கு ஈக்குவலாக இருந்தார், சமமாக இருந்தார். அதை அவர் என்ன பண்ணலன்னா எந்த ஒரு காரணத்திலையும் மிஸ்யூஸ் பண்ணல அப்படின்னு கூட பார்க்குறோம். இவரது ஆவிக்குரிய நிலையானது கீழ்ப்படிதலும் தியாகத்திலும் அன்பு காட்டுவதிலும் இதில் தான் இருந்துச்சு அப்படின்னு கூட பார்க்குறோம். பூமிக்கு வந்த பிறகு கூட அப்படி தான் செயல்பட்டார் அப்படின்னு கூட பார்க்குறோம். பிதாவை போலவே, அதாவது பிதாவின் சுரூபமாகவே இருந்துட்டார். பிதாவின் சுபாவத்தையும் வெளிப்படுத்த இந்த பூமிக்கு வந்தார் அப்படின்னு கூட பார்க்குறோம். மனுஷ சாயல் ஆயிட்டார் அப்படின்னு கூட அங்கே வசனம் வாசித்த நம்ம பார்க்குறோம். யுகாயுகமாக கூடவே இருந்தவர் நம்மை அவரிடம் ஒப்புரவாக்குறதுக்காக மனுக்குலம்னா ஃபஸ்ட்டு சபையை அவரோட, அதாவது பிதாவோட ஒப்புரவாக்கிறதுக்கு என்ன பண்ணிட்டார்னா பிதாவை பிரிஞ்சு இந்த பூமிக்கு வந்து பிறந்தார் அப்படின்னு கூட பார்க்குறோம். அப்போது அவர் என்ன பண்ணார்? மனுஷ சாயல் ஆயிட்டார் அப்படின்னு கூட பார்க்குறோம். அதாவது அவர் எப்படி முதல் லோகோஸாக இருந்தபோது அவர் கீழ்ப்படிந்திருந்தார். ஆனால் கீழ்ப்படிந்திருக்கும்போது அவர் தேவனுக்கு சமமாக இருந்து செயல்பட்டார். ஆனால் என்ன பண்ணல, அதை வந்து கொள்ளையாடின பொருளாக இல்லை நினைக்கல. அதை எந்த ஒரு காரணத்திலும் எந்த ஒரு சமயத்திலும் மிஸ்யூஸ் பண்ணல. அப்படின்னா விழுந்து போன தூதர்கள் மற்றும் சாதான் இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னாக்கா தவறாக பயன்படுத்திட்டாங்க. அந்த காரியங்கள் நம்ம பார்க்க போகிறதில்ல. நம்மளுடைய இரட்சகர் பற்றின காரியங்களே நம்ம பார்க்குறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, அவர் ஆவியின் ரூபமாக இருந்து ஆவியின் சுபாவத்தில் இருக்கும்போது அவர் என்ன பண்ணிட்டாருன்னா கீழ்ப்படிந்திருந்தார் அப்படின்னு கூட பார்க்குறோம். இதுதான் அவர் வெற்றி பெற்றதுக்கான முதல் காரியம். அன்பு சகோதர சகோதரிகளே, ரெண்டாவது நாம் பார்க்குறோம் அவர் சித்தம் செய்ய வாஞ்சித்தார் எப்போவுமே அப்படின்னு கூட பார்க்குறோம். அதுக்கு வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 40ஆம் அதிகாரம் வசனம் 8 மற்றும் 7. சங்கீதம் 40ஆம் அதிகாரம் வசனம் 8 மற்றும் 7. 40ஆம் சங்கீதம் 7ஆம் 8ஆம் வசனம். அப்பொழுது நான் இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். உமது நியாய பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன். ஆம், அன்பு சகோதர சகோதரிகளே, புஸ்தக சுருகளில் அப்படின்னாக்கா நம்ம கையில் இருக்கிற வேதம், அதாவது 66 புஸ்தகங்களில் அவரை குறித்து எழுதியிருந்தது. அதனால் அவருக்கு, அதாவது பிதாவுக்கு பிரியமானதே செய்யறதுக்கு இதோ வர்றேன் அப்படின்ட்டு விருப்பமாக வந்ததை கூட நாம் பார்க்குறோம். பிரியமானதை செய்ய விரும்பினார். அதனால் பிதாவுக்கு பிரியமான, அதாவது நியாயப்பிரமான ஜீவித்தார் அப்படின்னு கூட பார்க்குறோம். யூதர்களுக்கு மோசே மூலம் கொடுக்கப்பட்ட அந்த நியாயப்பிரமாணத்தை அவர் என்ன பண்ணுறாருன்னா 613 கட்டளைகள் மொத்தம் இப்படி குறுக்கால கூட்டினீங்கன்னா 10ன்னு வரும். அந்த 10 கட்டளையை
மொத்தமே அவர் என்ன பண்ணார்னா கடைப்பிடிச்சார் அப்படின்னு கூட பார்க்குறோம். உற்சாகமாக ஒப்பு கொடுத்தார், அதனால் என்ன பண்ணார்னா ஜெயம் எடுத்தார் அப்படின்னு கூட பார்க்குறோம். உற்சாகம் இல்லாத நம்மிடத்தில் கூட உற்சாகம் இல்லாத செய்கிற எந்த ஒரு அவருக்காக நம்ம செய்கிற எந்த ஒரு ஊழியமானாலும் சரி, பலியானாலும் சரி, காணிக்கையானாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அவர் என்ன பண்ணுறதுன்னா அங்கீகரிக்கிறது இல்லை. இதுதான் நம்முடைய இரட்சகரை போல எல்லா காரியங்களிலும் நாம் கூட உற்சாகம் உள்ளவர்களாக இருக்கணும். அன்பு சகோதர சகோதரிகளே, அப்படிப்பட்ட உற்சாக பலியை தான் அவர் ஏற்றுக்கொள்வார், அதுதான் அவர் அங்கீகரிப்பார் அப்படின்னு கூட பார்க்குறோம். இது எல்லாத்தையும் யார் முன்மாதிரியாக எடுத்துக்கிறாங்களோ அவங்க தான் சிறுமந்தையாகி சபை அப்படின்னு கூட பார்க்குறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, அவங்க தான் பாதாங்கங்களாக ஆக முடியும். ஆவிக்குரிய காரியங்களை சரியாக நம்ம நிதானித்து அவரை போலவே ஜெயம் எடுக்க சிறுமந்தைக்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம். சத்தியம் பெற்றுக்கொண்டோம், அப்படியே நம்ம பரலோகம் போயிடுமா அப்படின்னாக்கா இல்லைங்க. நம்ம ஒவ்வொரு நாளும் படிப்படியாக நம்மளுடைய ஜீவியங்களை ஒப்பு கொடுத்து நம்ம என்ன பண்ணோம், நம்முடைய இரட்சகருடைய அடிச்சுவடுகளை நாம் பின்பற்றும் போது உலக வேலைகள் இருக்கும், உலகத்தில் எல்லாம் சில காரியங்கள் இருக்கும், சில பொறுப்புகள் இருக்கும், குடும்பத்தில் இருப்போம், ஏதோ ஒரு உறவில் இருப்போம், தாயாவோ தகப்பனாவோ பிள்ளையாவோ ஏதோ ஒரு பொறுப்பில் இருப்போம். அதுக்கான காரியங்களையும் செய்து கொண்டு புது சிருஷ்டியின் காரியங்களையும் நம்ம என்ன பண்ணோம்னா ஒவ்வொரு நாளும் மேற்கொள்ளணும். அன்பு சகோதர சகோதரிகளே, இதுதான் பார்க்குறோம். 2வது பாயிண்ட் இது, அவர் சித்தம் செய்ய அவர் வாஞ்சித்தார். எப்படி வாஞ்சித்தார்னா அவருடைய நியாயப்பிரமாணத்தை அவருடைய இருதயத்திலே வைத்திருந்தாராம். அதனால் அவருடைய சித்தம் செய்ய இதோ வருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உற்சாகமாக ஒப்பு கொடுத்து எல்லாவற்றையும் அவர் சகித்து என்ன பண்ணார்னா ஜெயம் எடுத்தார். அன்பு சகோதர சகோதரிகளே, இதெல்லாம் கிறிஸ்துவுக்கு வெற்றியின் ரகசியங்களாக இருக்கிறது. நாம் கூட என்ன பண்ணோம், இவைகளை புரிந்து கொண்டு நாம் கூட அவருடைய அடிச்சுவட்டை பின்பற்றும் போது நாம் ஜெயம் பெறுவோம். அன்பு சகோதர சகோதரிகளே, அடுத்து நாம் பார்க்கும்போது பிதாவின் வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் அவரிடத்துல இருந்துச்சு அப்படின்னு கூட பார்க்குறோம். அவர்கிட்ட நாம் பார்க்குற 3வது காரியம் பிதாவின் வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம். அதை நம்ம வாசிக்கலாம். யோவான் 2ஆம் அதிகாரம் வசனம் 13 17 வரைக்கும் வாசிப்போம். யோவான் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பின்பு யூதருடைய பஸ்கா பண்டிகை சமீபமாய் இருந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போய் தேவாலயத்திலே ஆடு மாடுகள் புறாக்கள் ஆகிய இவைகளை விற்கிறவர்களையும் காசுக்காரர் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டு கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அவர்கள் யாவரையும் ஆடு மாடுகளையும் தேவாலயத்துக்கு புறம்பே துரத்திவிட்டு காசுக்காரருடைய காசுகளை கொட்டி பலகைகளை கவிழ்த்து போட்டு புறா விற்கிறவர்களை நோக்கி, இவைகளை இவ்விடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போங்கள், என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதிருங்கள் என்றார். அப்பொழுது உம்முடைய வீட்டை குறித்து உண்டாக்கின பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதியிருக்கிறதை அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்தார்கள். ஆம், அன்பு சகோதர சகோதரிகளே, நம்ம பார்க்குறோம். அவர் உடன்படிக்கை பண்ணி கானா ஊரில் தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றினதுக்கப்புறம் அவர் தேவாலயத்துக்கு போய் இந்த காரியம்தான் பண்ணுறார். அதாவது அவருடைய உடன்படிக்கைக்கு அப்புறம் முதல் பஸ்காவில் தான் இந்த காரியத்தை நம்ம பண்ணுறது கூட பார்க்குறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, அப்போது இங்கே நான் பார்க்குறோம் முதல் பஸ்காவில் இது நடக்குது. பலிக்கான ஆடு மாடுகள் புறா காணிக்கைகள்லாம் இதுக்குள்ளே வந்தது, இங்கே தேவாலயத்துக்குள்ளே. அது எங்கேயாவது தேவன் சொன்னாருன்னா இல்லைங்க. ஆனால் மோசே சொல்கிறாரு, உபாகமம் வாசிக்கலாம். உபாகமம் 14ஆம் அதிகாரம் வசனம் 24, 26 கூட வாசிப்போம். உபாகமம் 14, 24 மற்றும் 25, 26 3 வசனம். உபாகமம் 14ஆம் அதிகாரம் 24, 25, 26 வசனங்கள். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும் காலத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொண்ட ஸ்தானம் உனக்கு வெகு தூரமாய் இருக்கிறதானால் வழி பிரயாணத்தின் வெகு தொலைவு நிமித்தம் நீ அதை கொண்டு போகாதிருக்குமானால் அதை பணமாக்கி பணமுடிப்பை உன் கையிலே பிடித்து கொண்டு உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொண்ட ஸ்தலத்திற்கு போய் அங்கே உன் இஷ்டப்படி ஆடு மாடு திராட்சை ரசம் மதுபானம் முதலான சகலத்தையும் பணம் கொண்டு வாங்கி உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் நீயும் உன் குடும்பத்தாரும் உன் வாசல்களில் இருக்கிற லேவியனும் புசித்து சந்தோஷப்படுவீர்களாக. அங்கே நாம் பார்க்குறோம் மோசே சொல்கிறாரு. ஆனால் இதை குறித்து தேவன் எதுவுமே சொல்ல.
நீங்கள் வருஷத்தில் 7 முறை பண்டிகை கொண்டாடணும், என்னுடைய சந்நிதியில் வந்து நீங்கள் சந்தோஷமாக இருங்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டார். இந்த பலி செலுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு லேவியராகமும் யாத்திராகமும் என்னாகமும் இதுங்களில் வந்து சொல்லி விட்டுருவார். ஆனால் மோசே வந்து சொல்கிறாரு, ஒரு ஈஸியான வழி சொல்கிறாரு. நீங்கள் ரொம்ப தூரமாக இருந்து வந்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு காட்பாடியிலேருந்து வந்து நான் இங்கே இந்த ஆலயத்தில் நான் பலி செலுத்தணும் அப்படின்னாக்கா, அங்கேருந்து நான் பணம் எடுத்துன்னு அங்கேருந்து மாடு ஆடு புறாலாம் அங்கேருந்து எடுத்துன்னு வர முடியாது. வந்துட்டு என்ன பண்ணணுன்னா, இங்கே 3வது கடைகளில் எங்கேயாவது விற்கிற இடத்துங்களில் வெளியே வாங்கி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா பலி செலுத்துங்க அப்படின்னு ஒரு ஈஸியாக ஒரு வழி சொல்கிறாரு. இப்படி சொன்னதை இவங்க என்ன பண்ணாங்கன்னாக்கா, அதையும் அவங்க செய்கிறது நம்மளே செய்வோம் அப்படின்ட்டு இங்கேயே வச்சு ஆடு மாடு மற்றும் காசு புறா எல்லாமே அவங்க இப்போ ₹1 எடுத்துன்னு வந்து இங்கே உள்ள காணிக்கையை போடணும் அப்படின்னாக்கா 20 காசு அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா எடுத்துக்குவாங்க. அதை மாற்றி கொடுக்கறதுக்கு தேவாலயத்து காசு தான் நாங்கள் அங்கீகரிப்போம். இப்படி என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னாக்கா, அந்த சட்டத்திட்டங்கள் தேவன் சொன்னதை பார்க்கிலும் மோசே சொன்னதை அவங்க எடுத்துக்கொண்டு என்ன பண்ணாங்கன்னா வீட்டை வியாபார வீடாக ஆக்கியிருந்தாங்க. இதுதான் அன்றைய நாட்களில் நடந்தது. நம்முடைய இரட்சகர் இதை பார்த்து என்ன பண்ணிட்டாருன்னா, என்னுடைய பிதாவின் வீடு என்ன எல்லாருக்கும் ஜெப வீடாக இருக்குது, அதை நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா வியாபார ஸ்தலமாக கல்லர் கோகையாக மாற்றிட்டீங்க அப்படின்னு தான் என்ன பண்ணுறாருன்னா அங்கே கேரதெல்லாம் அடித்து விரட்டுறதை கூட பார்க்குறோம். இந்த சம்பவத்தை பார்த்துட்டு தான் நம்ம அப்போஸ்தலர்கள் சொல்கிறாங்க, நினைக்கிறாங்க, உம்முடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் எங்கே இருந்துச்சு, எழுதியிருக்கிறது அப்படின்னு கூட பார்க்குறோம். அது வந்து எங்கே இருக்குதுன்னா சங்கீதம் 69:9 கூட வாசிப்போம். சங்கீதம் 9 உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது, உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தனைகள் என் மேல் விழுந்தது. ஆமாம், நம்முடைய இரட்சகர் மேலே அந்த பக்தி வைராக்கியம் இருந்ததுனால அவரை பட்சித்து போட்டது. அவருடைய நிந்திக்கிற நிந்தைகள் பரியாசங்கள் எல்லாமே என்ன ஆயிடுச்சு அப்படின்னாக்கா அவர் மேல் விழுந்துச்சு அப்படின்னு கூட பார்க்குறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, ஆவியை பெறாத அப்போஸ்தலர்கள் அந்த நாட்களில் இந்த வசனத்தை அங்கே நினைவு கூர்ந்தாங்களாம், அவர் செஞ்ச ஆலயத்தில் செஞ்ச அந்த காரியத்துக்காக. அப்போது ஆவியை பெற்றிருக்கிற நாம் எவ்வளோ வசனங்கள் நம்ம சிந்தையில் வைக்க வேண்டியதாக இருக்கிறது. நம்மை நாமே யோசிப்போம். அன்பு சகோதர சகோதரிகளே, இப்படி தான் அவர் பிதாவின் வீட்டை குறித்து அவ்வளவு பக்தி வைராக்கியமாக இருந்தார். இது என்னுடைய பிதாவின் வீடு, எல்லா ஜனங்களும் வந்து அங்கே ஜெபம் பண்ணணும், இல்லை அவருடைய வீடு நம்மளுடைய இருதயம் எப்படி இருக்கணும்னா எல்லா ஜனங்களுக்காக ஜெப வீடாக இருக்கணும், எல்லாருக்காக ஜெபிக்கிறவங்களாக இருக்கணும். அதை நாம் இன்றுக்கு நம்ம எந்த மாதிரி வச்சுருக்கிறோம், கல்லர் கோகையாக மாற்றிட்டு இருக்கிறோமா, இல்லை மற்றவங்களை குறித்து தப்பான எண்ணங்கள் வைத்திருக்கிறோமா அப்படின்றத நம்ம என்ன பண்ணோம்னா, இது அந்த ராபோஜனத்துக்கு முன்பாக செல்றதுக்கு முன்னாடியே நம்ம வருஷம் எப்படி அன்று ஆலயத்தை கிறிஸ்து சுத்திகரித்தாரோ அதுமாரி நம்மளுடைய இருதயங்களை கூட என்ன பண்ணணும்னா சுத்திகரித்து கொள்ளணும். அன்பு சகோதர சகோதரிகளே, அதுக்கு தேவனுடைய வார்த்தையை கவனித்து என்ன பண்ணணும்னா நம்ம சிந்தைகளை பரிசுத்தப்படுத்தணும். அன்று பாருங்க, அவங்க தேவனுடைய வார்த்தையை கவனிக்காமல் என்ன பண்ணிட்டாங்கன்னா மோசையினுடைய வார்த்தையை கவனித்து ஆலயத்திலே வியாபாரம் ஆரம்பிச்சிருந்தாங்க. அதனால தான் அவர் என்ன பண்ணா அந்த கயிறு சவுக்கா மாற்றி அங்கே இருக்கிறவங்களாம் துரத்தி விட்டார் அப்படின்னு கூட பார்க்குறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, அதை அவர் கல்லர் கோகையாக மாற்றிட்டு இருந்தாங்க அப்படின்னு கூட பார்க்குறோம். அந்த வைராக்கியத்தில் தான் அவர் என்ன பண்ணார்னா எல்லாத்தையும் விரட்டடித்தார். அதுபோல் நாம் கூட நம்மளுடைய பிதாவின் வீடு நம்மளுடைய இருதயம் என்ன பண்ணோம்னாக்கா புளிப்பு, பழைய புளிப்பு, புதுசாக உடன்படிக்கை பண்ணதுக்கு அப்புறம் கூட நிறைய புளிப்புகள் நம்மளுடைய இருதயத்தில் வரும். புளிப்புனா குறிக்குது பாவத்துக்கு அடையாளமாக கூட சகோதரர்கள் சொல்கிறாங்க. அப்போ உலக பிரகாரமான அசுத்தங்கள் என்னது, பகை, பொறாமை, கோபம், சண்டை, எரிச்சல், இது மாதிரி காரியங்கள் தான் வந்து நம்மளுடைய இருதயங்களை தீட்டுப்படுத்துறதா இருக்கிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, இதெல்லாம் இல்லாமல் தான் நம்மளுடைய இரட்சகருடைய ராபோஜன பந்தியில் நாம் பங்கு பெற வேண்டியதாக இருக்கிறது. அப்படி இருந்ததுனால தான், அந்த பக்தி வைராக்கியத்தில் இருந்ததுனால தான் நம்முடைய இரட்சகர் என்ன பண்ணாருன்னா ஜெயம் எடுத்தார் அப்படின்னு கூட பார்க்குறோம். அன்று இஸ்ரவேலர்கள் தேவனுடைய வார்த்தையை பார்க்கல, மோசையினுடைய வார்த்தையை அதிகமாக நினச்சதுனால இப்படியாப்பட்ட தவறுகள் எல்லா காரியங்கள்லையும் அவர் தவறி போய் அவங்க கடைசி வரைக்கும் கீழ்ப்படியாமல் இருந்து பாபிலோனுக்கு சிறையிருப்புக்கு போய் வந்து ஆலயம் கட்டி இன்று வரைக்கும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மேசியாவை அங்கீகரிக்காத அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இப்படி இருக்கிறாங்க. அன்பு சகோதர சகோதரிகளே,
நாம் அப்படி இல்லை. நமக்கு தேவன் வந்து பேசிக்கலே வந்து எல்லா சத்தியங்களையும் கொடுத்து இவ்வளோ டீட்டெயில் நமக்கு கொடுத்து என்ன பண்ணுறாருன்னா அங்கீகரிக்கிறார். அவங்கள மாரி நீங்கள் இருக்காதீங்க அப்படின்றது தான் நமக்கு என்ன பண்ணுறாருன்னா இன்றைய அந்த நேரில் வச்சதை நமக்கு நிஜத்தில் கிறிஸ்துவின் மூலம் காட்டி நமக்கு நடத்துகிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, அப்போது பிதாவின் வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் நம்ம இருதயத்திலும் இருக்க வேண்டியதாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நம்ம நாளினுடைய ஆரம்பத்தை ஜெபத்தோடு ஆரம்பிக்கணும், வேத வாசிப்போடு ஆரம்பிக்கணும். நம்மளுடைய ஜீவியங்களை கர்த்தர் இயேசுக்கிட்ட ஒப்பு கொடுத்து பிதாவின் மூலம் நம்ம காணிக்கையே ஆக்கணும். அன்பு சகோதர சகோதரிகளே, இதுதான் அவர் வைத்திருந்த பக்தி வைராக்கியம். இது 3வது பாயிண்ட்டு. இது அந்த கூடுகைகள் நம்ம எந்த காரணத்தை கொண்டும் இந்த பக்தி வைராக்கியம் குறையாது இருக்கணும்னா நம்ம கூடுகைகளை எந்த காரணத்தை கொண்டும் மிஸ் பண்ணிடக்கூடாது. அப்புறம் சகோதர ஐக்கியத்தில் எந்த ஒரு காரணத்தை கொண்டும் நம்ம விட்டுடக்கூடாது, நிலைச்சிருக்கணும். ஊழியத்தில் நடைபெறுகிற சிறு சிறு ஊழியங்களில் நம்ம பங்கு பெறணும். அன்பு சகோதர சகோதரிகளே, சின்ன சின்ன காரியங்கள் தான். இதோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹால் கிளீன் பண்ணி ரெடி பண்ணிங்களா, இது மாதிரி எல்லா விஷயங்களும் நம்ம எது சின்னதாக செஞ்சால் கூட அது தேவனுக்கு பெரிய காரியம். இங்கே வந்து பேசி இது பண்ணுறது வந்து பெரிய பார்வையாக, அவருடைய பார்வையில் பெரிதாக இருக்காது. சின்ன சின்ன காரியங்கள் தான் தேவனுடைய இதுவில் என்ன பண்ணாக்கா பெருசாக தெரியும். அதற்கான பிரதிபலன் தேவன் தருவார். அன்பு சகோதர சகோதரிகளே, இது போன்ற பக்தி வைராக்கியம் நம்ம இடத்துல ஒவ்வொரு இடத்திலும் இருக்க வேண்டியதாக இருக்கிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, அடுத்து நாம் பார்க்கும்போது அவரிடத்தில் இருந்தது இடைவிடாது ஜபஜீவியம் அப்படின்னு கூட பார்க்குறோம். அப்போது எல்லாருக்கும் தெரியும், இந்த விஷயம் எல்லாருக்குமே தெரியும். அவர் என்ன பண்ணுவார்னா சாயந்தரமான வனாந்திரமான ஒரு இடத்துல தனித்து போய் சீசர்களோட என்ன பண்ணுவார்னா ஜெபித்திருப்பார், ஜெபம் பண்ணுவார் அப்படின்னு கூட பார்க்குறோம். அதை வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 16வது வசனம். லூக்கா 5ஆம் அதிகாரம் 16வது வசனம். லூக்கா 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அவரோ வனாந்தரத்தில் தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அங்கே நாம் பார்க்குறோம், அவர் தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அன்பு சகோதர சகோதரிகளே, நம்ம இதை அப்படியே வாசிப்போம். எப்படி அப்படின்னா படித்து ஒவ்வொரு நாளும் படிக்கும்போது படித்தோம்னா இது அப்படியே தான் இருக்கும். ஆனால் யோசிச்சோன்னு வச்சுக்கங்களேன், அவருடைய நிலைமையை பாருங்கள். என்னென்ன அவருக்கு சுச்சுவேஷன்னா யோசித்து பார்க்கும்போது சரிசேயர் பரிசேயருடைய திட்டங்கள் மொத்தம் அவருக்கு தெரியும். ஏன்னா அவர் பூரண மனுஷனாக இருந்ததுனால யார் என்னை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ட்டு எனக்கு தெரிகிற மாதிரி அவர் யார் இவருக்கு விரோதமாக சதி திட்டங்கள் போடுறாங்க, யார் இவரை ஏற்றுக்கொண்டு பிதாவை வணங்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாமே அவருக்கு என்ன பண்ணால் தெரிஞ்சிருக்கும். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த காரியங்கள் மத்தியில் யூதர்கள் அதாவது யூதாசு காட்டி கொடுக்க போகிற காரியமும் அவருக்கு முதலே தெரியும். பிரதான ஆசாரியர் பதவி பறிபோகும் விஷயத்தில் கூட பயந்துட்டு இவருக்கு என்ன பண்ண மரண நாளை குறிச்சிருக்கிறத கூட இவருக்கு தெரியும். எல்லாம் இவருக்கு விரோதமாக போட்ட எல்லா சதி திட்டமும் நம்முடைய இரட்சகருக்கு தெரியும். ஆனால் இப்படி இருந்தும் அவர் என்ன பண்ணாருன்னா வனாந்தரமான ஒரு இடத்துல போய் தனித்து ஜெபம் பண்ணினார் அப்படின்னு கூட பார்க்குறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, ஆனால் நம்ம யோசித்தோம் அப்படின்னாக்கா நம்ம நிமித்தம் யாராவது ஒரு வார்த்தை சொல்லிட்டாவே போதும், அன்றைக்கி நமக்கு மெயின் செட்டில் அதுவே தான் வரும், இதுமாரி பண்ணி சொல்லிட்டாங்களே அப்படின்ட்டு. ஆனால் அவர் பாருங்க, எவ்வளோ அவருக்கு விரோதமான சதி திட்டங்கள் இருந்தால் கூட பிதா கிட்ட ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணாருன்னா அவர் தனித்து ஜெபம் பண்ணினார் அப்படின்னு கூட பார்க்குறோம். இது வந்து 4வது பாயிண்ட் அவர் பார்க்குறோம். அவர் வெற்றி பெறுவதற்கான இது வந்து 4வது பாயிண்ட்டு. எல்லாம் தெரிஞ்சிருந்தோம், அவர் தனித்து போய் எந்த கவலையும் இல்லாமல் ஜெபம் பண்ணினார். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை கூட வாசிப்போம். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாய் இருந்தார். அங்கே நாம் பார்க்குறோம், அங்கேயும் அவர் தனிமையாக இருந்து ஜெபம் பண்ணுறார். இது குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிடுறதை பார்க்குறோம். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் வசனம் 7 மற்றும் 8 கூட வாசிப்போம். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் வசனம் 7, 8. எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7, 8 வசனம். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தில் நின்று ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு. ஆமாம் அன்பு சகோதர சகோதரிகளே, அங்கே பார்க்குறோம், அவர் குமாரனாக இருந்தால் கூட அந்த காட்டி கொடுக்கப்படுகிற அந்த ராத்திரியில் அவர் என்ன பண்ணார்னா உரத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் என்ன பண்ணார்னா
கெத்செமனில் ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை துளிகள் இரத்த துளிகளாக விழுந்துச்சு அப்படின்னு கூட பார்க்குறோம். இப்படி அவர் சொந்த குமாரனாக இருந்தால் கூட பலத்த சத்தமாய் கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணினார். ஜெபம் செய்ய வேண்டியதாக இருந்துச்சு. அவர்கிட்ட இருந்த தேவ பக்தியின் நிமித்தம் அந்த ஜெபம் கேட்கப்பட்டு மகிமை அடைந்து 2ஆம் வருகையில் இப்போ வந்திருக்கிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஜெபங்கள்லாம் இன்றைய நாட்களில் எப்படி இருக்கிறது? உரத்த சத்தமாக தேவையில்லை, பலத்த சத்தம் தேவையும் இல்லை. காரணம் என்ன அப்படின்னாக்கா, பயபக்தி நம்மளிடத்தில் அவர் மாதிரி இருக்க முடியாது. ஏன்னா அவர் லெவலில் 100%. ஆனால் நம்ம 10% கூட சொல்ல முடியாது, ஏதோ 1% 2% அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி சின்ன சின்ன பக்தியை நம்ம வச்சுக்கொண்டு நம்ம கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணுறோமா அப்படின்னாக்கா, அதெல்லாம் பேர் சபையோடு போச்சு. அவங்க தான் பாஸ்டருங்கெல்லாம் சொல்லி கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணுங்கன்ட்டு சத்தியம் சொல்லியிருக்க மாட்டாங்க. சொன்ன சத்தியத்துக்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுங்க, இன்றைக்கி உங்களை கர்த்தர் இயேசு தொட்டு விடுதலை ஆக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, கட்டாயம் பண்ணி கண்ணீர் வர வச்சு நம்மளை ஜெபம் பண்ண சொல்லுவாங்க. ஆனால் இப்போது யாரும் இங்கே கட்டாயம் பண்ணுறதில்ல. ஆனால் நம்மளுடைய ஜீவியங்கள் நம்மளுடைய ஜெபத்தில் கண்ணீர் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவோம். அன்பு சகோதர சகோதரிகளே, இல்லாமல் ஜெபிச்சா கூட, அன்னாலை போல் நம்ம முணுமுணுன்னு ஜெபிச்சா கூட, சத்தம் இல்லாமல் ஜெபிச்சா கூட நம்மளுடைய இருதயங்கள் அவரிடத்துல பூர்ணமாக இருக்கும் அப்படின்னாக்கா, நாம் கூட நம்மளுடைய ஜெபங்கள் கேட்கப்படும் அப்படின்னு கூட பார்க்குறோம். கண்ணீர் விட்டு ஜெபிக்க வேண்டியதாக இருக்கிறது. அதில் பயபக்தி கூட நமக்கு கொஞ்சமாவது இருக்கணும். அப்போ தான் தேவனால் அந்த ஜெபங்கள் கேட்கப்படும் அப்படின்னு கூட பார்க்குறோம். அவரை போலவே நாமும் பின்தொடர்ந்து நம்ம என்ன பண்ணணும்னா, விழித்திருந்து ஜெபிக்க வேண்டியதாக இருக்கிறது. அதனால தான் 1 மணி நேரமாவது என்னோடு விழித்திருக்கக்கூடாதா அப்படின்னு கூட சீசர்கள்கிட்ட சொன்னதை நம்ம பார்க்குறோம். உரத்த சத்தமாய் கண்ணீர் விட்டு ஜெபித்தார், பயபக்தியார் ஜெபித்தார், எல்லாத்துலேயும் அவர் வெற்றி அடைந்தார் அப்படின்னு கூட பார்க்குறோம். சீசர்களுக்காக ஜெபித்து அதை யோவான் 17ஆம் அதிகாரத்தில் கூட நம்ம ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குதுங்க, அதை நம்ம பார்க்குறோம். அப்புறம் உணர்ந்து மனசும், அதாவது அந்த உணர்வடைந்த மனசு நம்மளிடத்தில் இருக்கணும். அது அப்படி இருந்து நம்ம என்ன பண்ணோம்னா, சத்தியத்தில் நம்ம தொடப்பட்டவர்களாக இருந்து நமக்கு நாளுக்கு நாள் ஜெபிக்கிற ஜீவியத்தில் நம்ம வளரும்போது நம்முடைய ஜெபங்களுக்கும் பதில் கிடைக்கும். பேர் சபையில் நம்ம இந்தியாவே ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வாங்க, அதுமாரி பண்ணியிருந்தோம். நம்ம தெரியாது, பக்கத்து வீட்டுக்காரர் ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வாங்க, அப்படி இல்லை. இன்றைய நாட்களில் உடனங்கங்களுக்காக ஜெபிக்கிறது தான் மிகப்பெரிய வேலையாக இருக்கிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, அப்போது அவர் ஜீவன் அருமையாய் தொடர்ந்தார், வெற்றி பெற்றார். நாம் கூட அதில் பாதிவாசி கால்வாசி கூட இல்லை, ஒரு பாயிண்டாவது இருந்தாலும் தான் நாம் கூட என்ன பண்ண முடியும்னா ஜெபம் பண்ண முடியும். அன்பு சகோதர சகோதரிகளே, இன்னொன்று அவர் பரிபூர்ணத்தில் இருந்தார். இன்னொன்று, அவருக்காக யாரும் பரிந்து நமக்கு இரட்சகர் இருக்கிறார். நம்முடைய இரட்சகர் நமக்கு பரிந்து பேசுகிறார் நம்ம எவ்வளோ மீறுதல் பண்ணிடும்போது. ஆனால் அவருக்கு யாருமே இல்லை. அதனால தான் அவர் அந்த எல்லா காரியத்திலையும் 100% அவர் தேவனுக்கு பிதாவுக்கு கீழ்ப்படுகிறவராக இருந்தார். அன்பு சகோதர சகோதரிகளே, அப்படியாக நாம் பார்க்கும்போது இது ஜெப ஜீவியத்தில் அவர் வைராக்கியமாக இருந்தார் அப்படின்னு பார்க்குறோம். தொடர்ந்து அவர் தனிமையில் ஜெபித்தார் அப்படின்னு கூட பார்க்குறோம். இது 4வது பாயிண்ட்டாக பார்த்தோம். இப்போ நாம் பார்க்குறோம், அவர் தன்னை பிரபலப்படுத்தி கொள்ளவில்லை. இது ஒரு வித்தியாசமான பாயிண்ட்டாக இருக்கும். அன்பு சகோதர சகோதரிகளே, அவர் தன்னை பிரபலப்படுத்தி கொள்ளவில்லை. ஏன், யாராவது சொல்ல முடியுங்களா? நம்முடைய இரட்சகர் எங்கேயும் நான் தான் மேசியா அப்படின்னு சொல்லிட்டு பிரபலப்படுத்தி கொள்ள கரெக்டு, அப்படி கூட சொல்லலாம். இப்போது பார்ப்போம் நம்ம ஏன் அவர் அப்படி பண்ணார் அப்படின்றனா, அவர் பிதாவை பிரபலப்படுத்த வந்தார். பிதாவை குறித்து பிதாவினுடைய அன்பையை வெளிப்படுத்தவும் வந்தார். சபையை கூட ஸ்தாபிக்கத்தான் வந்தார். அந்த 12 சீஷர்களை தெரிந்து கொள்ள வந்தார். இப்படி இருக்கும்போது அவர் ஏன் அவரை பிரபலப்படுத்தி கொள்ளலை அப்படின்ட்டு அது ஒரு 4-5 பாயிண்ட் நம்ம பார்க்கலாம். எங்கெங்கே அவர் பிரபலப்படுத்தாமல் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. மார்க்கு 1ஆம் அதிகாரம் வசனம் 41, 42, 43. மார்க்கு 1:41-43. மார்க் 1ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். இப்படி அவர் சொன்ன உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று, அவன் சுத்தமானான். அப்பொழுது அவர் அவனை நோக்கி, நீ இதை ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. அங்கே நம்ம பார்க்குறோம், குஷ்டரோகத்தை குணமாக்கிட்டு அதை யாருக்கும் சொல்லாதபடிக்கு என்ன பண்ணுறாருன்னா, அது நம்ம ஆளுங்க யாராவது செஞ்சுட்டு இருந்தாங்க, நம்ம
பேர் சபையில் அப்படின்னாக்கா பெருசாக கட் அவுட் போட்டு ஜீசஸ் போடுறத விட இவங்க போட்டால் தான் போட்டு பெருசாக போட்டு குணமாக்குவார் வாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருவாங்க. ஆனால் நம்முடைய இரட்சகர் அவர் பிதா கிட்ட இருந்து நேரடி வல்லமை பெற்றிருந்தவர், குணமாக்கிட்டார். இதை நீங்கள் யாருக்குமே சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லினது கூட பார்க்குறோம். அடுத்து 2வது பாயிண்ட்டு நம்ம பார்க்குறோம். மார்க்கு 3ஆம் அதிகாரம் வசனம் 11-12. மார்க்கு 3ஆம் அதிகாரம் 11-12. மார்க் 3ஆம் அதிகாரம் 11-12 வசனங்கள். அசுத்த ஆவிகளும் அவரை கண்டபோது அவர் முன்பாக விழுந்து, நீர் தேவனுடைய குமாரன் என்று சத்தமிட்டன. தம்மை பிரசித்தம் பண்ணாதபடி அவைகளுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார். அங்கே பார்க்குறோம், அசுத்த ஆவிகளுக்கு சொல்லிட்டாரு, நீங்கள் தேவனுடைய பரிசுத்தர் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விழுந்து போன தூதர்களுடைய ஆவி, அந்த ஆவிகளுக்கும் நம்முடைய இரட்சகர் கட்டளையிட்டார். 3வது நாம் பார்க்கும்போது மார்க் 5ஆம் அதிகாரம் 42-43 கூட வாசிப்போம். மார்க் 5ஆம் அதிகாரம் 42-43. மார்க் 5ஆம் அதிகாரம் 42-43 வசனங்கள். உடனே சிறு பெண் எழுந்து நடந்தாள். அவள் 12 வயதுள்ளவளாய் இருந்தாள். அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். அதை ஒருவருக்கும் அறியாதபடி அவர்களுக்கு உறுதியாக கட்டளையிட்டு அவளுக்கு ஆகாரம் கொடுக்கும்படி சொன்னார். ஆம், அன்பு சகோதர சகோதரிகளே, மரித்து போன அந்த சிறு பெண் எல்லாருமே அழுது கொண்டிருப்பாங்க அந்த வீட்டில். இவங்க 3 பேர், அதாவது யோவான், யாக்கோபு, சீசர்கள் 3 பேர், இவரும் 3 பேரும் 4 பேரும் போயிட்டு அந்த குழந்தைய எழுப்பி விட்டுட்டு அதான் சொல்லுவார், இதை நீங்கள் யாருக்கும் சொல்லாதீங்க அப்படின்ட்டு அங்கே சொல்லிடுவார். எவ்வளோ உயிர்த்தெழுதல் நடந்திருக்குது, உயிர்ப்பிச்சிருக்கிறாரு மரித்த குழந்தைய, இது யாருக்கும் சொல்லாதீங்க அப்படின்னு கூட நம்முடைய இரட்சகர் அங்கே கட்டளையிடுவார் அப்படின்னு கூட பார்க்குறோம். அடுத்து நாம் பார்க்குறோம் 4வது பாயிண்ட்டாக மார்க்கு 7ஆம் அதிகாரம் 31-36 வரைக்கும் வாசிக்கும். மார்க் 7ஆம் அதிகாரம் வசனம் 31-36 வரைக்கும். மார்க் 7ஆம் அதிகாரம் 31-36 வரை வசனங்கள். மறுபடியும் அவர் தீரு சீதோன் பட்டணங்களின் எல்லைகளை விட்டு புறப்பட்டு தெக்கப்போலியின் எல்லைகளின் வழியாய் கலிலேய கடலருகே வந்தார். அங்கே கொன்னைவாயுடைய ஒரு செவிடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவர் தமது கையை அவன் மேல் வைக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவனை ஜனக்கூட்டத்தை விட்டு தனியே அழைத்து கொண்டு போய் தம்முடைய விரல்களை அவன் காதுகளில் வைத்து உமிழ்ந்து அவனுடைய நாவை தொட்டு வானத்தை அண்ணார்ந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார். அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமாம். உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு அவனுடைய நாவின் கட்டும் அவிழ்ந்து அவன் செவ்வையாய் பேசினான். அதை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். ஆகிலும் எவ்வளவு அதிகமாய் அவர்களுக்கு கட்டளையிட்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்கள் அதை பிரசித்தம் பண்ணினார்கள் அப்படின்னு கூட பார்க்குறோம். அங்கே பார்க்குறோம், செவிட்டு ஊமையான ஒருவனை குணமாக்குறார். அப்படி குணமாக்கிட்டு அங்கே சொல்கிறாரு, நீங்கள் இது யாருக்கும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. கண்டிப்பாக சொல்கிறாரு. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவர் சொன்னால் கூட அவங்க அதிகமாக பிரசித்தம் பண்ணுறாங்க அப்படின்னு கூட பார்க்குறோம். அவர் எங்கேயுமே தன்னை என்ன பண்ணுறோன்னு எல்லா அற்புதங்கள் செய்யும்போது தன்னை பிரபலப்படுத்தி கொள்ளலை அப்படின்றதுக்காக நம்ம இதை பார்த்துன்னுக்கிறோம். அடுத்து மார்க் 8ஆம் அதிகாரம் வசனம் 22-26 வரை. மார்க் 8ஆம் அதிகாரம் 22 முதல் 26 வரை வசனங்கள். பின்பு அவர் பெத்சாய்தா ஊருக்கு வந்தார். அப்பொழுது ஒரு குருடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவனை தொடும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவர் குருடனையும் கையை பிடித்து அவனை கிராமத்துக்கு வெளியே அழைத்து கொண்டு போய் அவன் கண்களில் உமிழ்ந்து அவன் மேல் கைகளை வைத்து எதையாகிலும் காண்கிறாயா என்று கேட்டார். அவன் ஏறிட்டு பார்த்து, நடக்கிற மனுஷரை மரங்களைப் போல காண்கிறேன் என்றான். பின்பு அவர் மறுபடியும் அவன் கண்களின் மேல் கைகளை வைத்து அவனை ஏறிட்டு பார்க்கும்படி செய்தார். அப்பொழுது அவன் சொத்தமடைந்து யாவரையும் தெளிவாய் கண்டான். பின்பு அவர் அவனை நோக்கி, நீ கிராமத்தில் பிரவேசியாமலும் கிராமத்தில் இதை ஒருவருக்கும் சொல்லாமலும் இரு என்று சொல்லி அவனை வீட்டிற்கு அனுப்பிவிட்டார். அங்கே நாம் பார்க்கிறோம், ஒரு குருடனுடைய கண்களை உமிழ்ந்து என்ன பண்ணுறாருன்னா தொட்டு பார்வையடைய செய்தார். இந்த காரியத்துக்கு நிறையா
வியாக்கியானங்கள் நமக்கு சகோதரர்கள் விளக்கம் கொடுக்குறாங்க. அந்த உமிழ்ந்துன்னா அவருடைய வார்த்தை, அவர் கண்களை தொட்டு அப்படின்னா ஆவிக்குரிய கண்களை தொட்டு அந்த வசனங்களை அறிந்து கொள்ளும்படி, புரிந்து கொள்ளும்படி, பார்க்கும்படி செய்கிறது ஆவிக்குரிய ரகசியங்களாக இருக்குது. அது நாம் அங்கே என்ன பார்க்குறோம் அப்படின்னாக்கா, அவர் தன்னை பிரபலப்படுத்த யாருக்கும் சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னது கூட பார்க்குறோம். அந்த ஊருக்குள்ளே போய் யாருக்கும் சொல்லாதபடி கட்டளை கொடுத்து அனுப்பினதை நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் ஏன் பார்க்குறோம் அப்படின்னா, ரட்சகர் தன்னை எங்கேயுமே பிரபலப்படுத்தி கொள்ளல அப்படின்னு கூட பார்க்குறோம். 6வது பாயிண்ட்டை நம்ம பார்க்குறோம். வசனம் மார்க் 8ஆம் அதிகாரம் 27 30 வரைக்கும். மார்க் 8ஆம் அதிகாரம் 27 முதல் 30 வரை வசனங்கள். பின்பு இயேசுவும் அவருடைய சீஷர்களும் புறப்பட்டு பிலிப்பு செசரியா பட்டணத்தை சேர்ந்த கிராமங்களுக்கு போனார்கள். வழியிலே அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் கிறிஸ்து என்றான். அப்பொழுது தம்மை குறித்து ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு அவர்களுக்கு உறுதியாய் கட்டளையிட்டார். அன்பு சகோதர சகோதரிகளே, அங்கே பார்க்குறோம், சீசர்களுக்கிட்டே கேட்குறாரு, உலகத்தில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு கேட்குறாரு. அவங்க சொல்கிறாங்க தீர்க்கதரிசி, ஏசாயா, எலியா அப்படின்லாம் அவங்க சொல்கிறத கூட பார்க்குறோம். சரி, அவங்க புரிஞ்சுக்கின்னு இருக்கட்டும், நீங்கள் என்ன சொல்கிறீங்க என்ன குறித்து அப்படின்ட்டு வெளிப்படையாக கேட்குறாரு. அப்போ தான் சொல்கிறாங்க, நீங்கள் கிறிஸ்து அப்படின்னு கூட சொல்கிறத பார்க்குறோம். அது பேதுரு தான் அங்கே கூட சொல்லுவார். அங்கே பார்க்குறோம், தம்மை குறித்து நீங்கள் உயிர்த்தெழுதல் வர்றதுக்குள்ளே நீங்கள் யாருக்கிட்ட சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார்னா அவங்களுக்கு சொல்கிறது கூட பார்க்குறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, தன்னை குறித்து எவ்வளோ அவர் கண்ட்ரோல் பண்ணாரோ அந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணியிருக்கிறாரு. இப்போ அற்புதம் பெற்றுக்கொண்டவங்களையும் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, சீசர்களையும் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. எல்லாரையுமே என்ன பண்ணுறாருன்னா, அந்த அசுத்த ஆவிகளுக்கும் அதே மாதிரி கட்டளை இட்டார். பொது ஜனங்களுக்கும் யாருக்கும் சொல்லாதீங்க, உயிர் பிச்சை அந்த பெண்ணுடைய வீட்டாருக்கு கூட யாருக்குமே சொல்லாதீங்க அப்படின்னு தான் சொல்கிறது கூட பார்க்குறோம். முக்கியமாக இதை மார்க்கு சுவிசேஷத்தில் மட்டும்தான் பார்க்க முடியும். அதில் மட்டும் 7 இடத்துல தன்னை பிரபலப்படுத்தாதபடிக்கு இது வரைக்கும் நம்ம 6 பார்த்துருக்குறோம், சொல்லியிருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஏன் அப்படின்னாக்கா, மற்ற சுவிசேஷர்கள் ஏதோ 1-2 தான் குறிப்பிட்டிருப்பாங்க. ஆனால் இவர் தான் அதை நம்ம ஃபாலோ பண்ணி அதை என்ன பண்ணியிருக்கிறாருன்னா எழுதியிருக்கிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, இதை நாம் அவருடைய சாட்சியின் ஜீவியமாக கூட நம்ம எடுத்துக்கொள்ளணும். இது அவர் தன்னை பிரபலப்படுத்தி கொள்ளலை அப்படின்னு கூட பார்க்குறோம். அடுத்து 7வது நம்ம பார்க்கணும். மார்க் 9:9 கூட வாசிப்போம். மார்க் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அவர்கள் மலையிலிருந்து இறங்குகிற போது அவர் அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மரித்தோரில் இருந்து எழுந்திருக்கும் வரைக்கும் நீங்கள் கண்டவைகளை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று கட்டளையிட்டார். அங்கே நாம் பார்க்குறோம், அதான் அந்த மறுரூப மலையில் எலியா எலிஷா அவரை தேற்றுற மாதிரி இருந்திருக்கும். ஒரு மேகம் மூடன மாதிரி இருக்கும். அந்த சம்பவங்கள் கண்ட பிறகு இறங்கி வரும்போது, ஒலிவ மலையிலேருந்து இறங்கி வரும்போது சீசர்கள்கிட்ட கேட்குறாரு, இது யார்கிட்டையும் நீங்கள் சொல்லிடாதீங்க, உயிர்த்தெழுதல் பிறகு நீங்கள் சொல்லுங்கள், இப்போ சொல்லாதீங்க அப்படின்ட்டு கூட அங்கே கட்டளையிடுறத பார்க்குறோம். அன்பு சகோதர சகோதரிகள், இப்படியா அவர் இந்த மார்க் புஸ்தகத்திலேயே 7 தடவை தன்னை பிரசித்தப்படுத்தாதபடிக்கு பார்த்து கொள்றதை கூட பார்க்குறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, இதில் நாம் பார்க்குறோம் நம்முடைய இரட்சகருடைய அடக்கத்தன்மை அப்படின்னு கூட பார்க்குறோம். ஏன் அவர் தன்னை பிரபலப்படுத்தி கொள்ளலை அப்படின்னா, தெய்வீக திட்டம் நிறைவேறணும். நம்ம பார்க்குறோம், மேசியா அப்படின்ட்டு உயிரோட இருக்கிற ஜனங்கள், அதாவது இவர் தான் மேசியா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிக்கக்கூடாது, அப்படின்ட்டு பிரபலம் ஆகிடக்கூடாது அப்படின்ட்டு இவர் பார்த்து கொண்டார். 2வது, தேவதிட்டம் நடக்கக்கூடாது, நடக்காமல் போயிடும், தான் வந்த வேலை முடியாமல் அதிக நாள் என்ன பண்ணணும்னா இழுபறியாக இழுக்கும் அப்படின்ட்டு ரொம்ப பேர் இவர் தன்னை பிரபலப்படுத்தி கொண்டாதே திரளான ஜனங்கள் அவர் பின்பாக போனாங்க அப்படின்லாம் நம்ம வசனம் வாசிக்கிறோம். தேவன் பிரபலப்படுத்தாமல் இருக்கும்படிக்கு வந்தார், தன்னை ஒரு பிரபலம் படுத்திக்க வரலை அப்படின்னு கூட பார்க்குறோம். தேவனை தான் பிரபலப்படுத்த வந்தார், இவரை பிரபலப்படுத்திக்கல அப்படின்னு கூட பார்க்குறோம். இதை பிதா எப்படிப்பட்டவர்னு ஒரு வசனம் வாசிக்கலாம்.
ஏசாயா 45ஆம் அதிகாரம் 15 கூட வாசிப்போம். ஏசாயா 45:15. ஏசாயா 45ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இஸ்ரவேலின் தேவனும் இரட்சகரும் ஆகிய நீர் மெய்யாகவே உம்மை மறைத்துக் கொண்டிருக்கிற தேவனாயிருக்கிறீர். அங்கே நாம் பார்க்குறோம், நம்முடைய பிதா அன்புள்ளவர் அப்படின்னு பார்க்குறோம், வல்லமை உள்ளவர், சர்வ சிருஷ்டிகரர் அப்படின்னு கூட பார்க்குறோம். நம்முடைய பிதா ஞானம் உள்ளவர், நீதி உள்ளவர், பரிசுத்தம் உள்ளவர், நன்மை மட்டுமே செய்கிறவர், ஆசீர்வதிக்கிறவர், இருக்கிறவராகவே இருக்கிறவர் நம்முடைய பரலோக பிதா. தீமையை பார்க்காத சுத்த கண்ணன் அப்படின்லாம் பார்க்குறோம். நிறைய சொல்லலாம், அதே வேதத்தில் இருக்குது நிறைய வசனங்கள் அப்படி சொல்லலாம். அப்படிப்பட்ட தேவன் ஏன் தன்னை மறைத்து கொள்ளுகிறார்? நிறைய காரணங்கள் இருக்குது. ஏதோ அவர் மறைச்சிக்க இங்கே சொன்ன விதம் எதுக்காக தன்னை மறைத்து கொள்ளுகிறார்? ஏதாவது யூகிக்க முடியுதுங்களா? எல்லாருக்குமே அவர் சிருஷ்டிகராக இருந்து ஒவ்வொரு ஜீவனுக்கும், அது தாவரமாக இருந்தாலும் சரி, மர செடி கொடிகளாக இருந்தாலும் சரி, மனுஷ மற்றும் மிருகங்கள் எல்லா ஜீவிகளாக இருந்தாலும் சரி, அதாவது ஒவ்வொன்றுத்துக்கும் அவர் என்ன தர்றாருன்னா நிலம், நீர், காற்று, உணவு, இது மொத்தம் அவர் என்ன பண்ணுறாருன்னா அவர் தான் சிருஷ்டித்து தர்றதை கூட நம்ம பார்க்குறோம். இப்படிப்பட்ட தேவன் ஏன் தன்னை மறைச்சு கொள்ளணும்? இல்லை, பிதாவாகிய தேவன் கேட்கும். கரெக்டாக சொன்னீங்க சிஸ்டர், இதுதான் சரியான பாயிண்ட்டு. ஏன் தன்னை மறைக்கிறார் அப்படின்னா, இஸ்ரேல் ஜனங்க தெரியும், எகிப்தில் பார்த்தது, நம்ம எகிப்தில் பார்த்தா அந்த கண்ணுக்குட்டியே செஞ்சு என்ன பண்ணாங்க, வர வழியிலேயே வணங்கினாங்க. அதனால தான் சரி, இஸ்ரேல் ஜனங்க தான் விக்கிரக ஆராதனை பண்ணாங்க. முழு மனுக்குலமும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எப்படியாவது ஒரே ஒரு விரல் காட்டியிருந்தா கூட அதை தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா செஞ்சு நீங்கள் வணங்கியிருப்பாங்க. என்ன அப்படின்னா, அவர் என்ன வெறுக்கிறார் அப்படின்னா, உயிரோடு இருக்கிற தேவனை உயிரில்லாத பொருள் மூலம் செஞ்சு அவரை ஸ்தானத்தில் வைக்கிறது அவருக்கு விருப்பம் இல்லை. இதுதான் பிதாவாகிய தேவன் தன்னை மறைத்து கொள்றார் அப்படின்னு கூட பார்க்குறோம். அதனால தான் நம்முடைய இரட்சகர் கூட எல்லாருக்கும் பிரபலமாக வேண்டிய அவரே தன்னை மறைத்து கொள்கிறாரு. நான் மட்டும் ஏன் மற்றவங்களுக்கு வெளிப்படுத்தணும் அப்படின்ட்டு தான் அவர் வந்த வேலை மட்டும் செய்கிறதுக்காக என்ன பண்ணார்னா, இங்கே நம்ம பார்க்குறோம், நம்முடைய இரட்சகர் யாருக்கும் சொல்லாதீங்க, இதுமாரி அற்புதம் நடந்ததுன்னு சொல்லாதீங்க, வந்ததுன்னு சொல்லாதீங்க, மேசியா ஒன்றும் சொல்லாதீங்க, எதுவுமே சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா, தம்முடைய சபையை மட்டும் அவர் ரெடி பண்ணி போகிறதுக்காக தான் வந்தார் அப்படின்னு கூட பார்க்குறோம். அவருடைய பிதாவின் சித்தம் செய்யணும், அதுக்கான சபைக்கான சாட்சிக்கான சபையை உருவாக்கணும். இதுக்காக தான் முதலாம் வருகையில் வந்ததை கூட பார்க்குறோம். இது பார்க்குறோம் 5வது பாயிண்ட், நம்முடைய இரட்சகர் ஜெயம் எடுத்ததுக்கான 5வது பாயிண்ட் அப்படின்னு கூட பார்க்குறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட நல்ல பிதாவை பெற்றிருக்கிற நாம அவரை எப்படியா நம்ம தொழுது கொள்கிறோம் அப்படின்னு கூட பார்க்குறோம். மகிமையடைந்த சபை மட்டும் பார்ப்பாங்க ராஜ்யத்தில். மனுஷரில் ஒருவரும் கண்டிராத நம்முடைய பரலோக பிதாவை ஒரே ஒரு பாக்கியம், ஒரே ஒரு வாய்ப்பு கிடைக்கிது. கிறிஸ்து எப்படி அவரோடு இருக்கிறாரோ அதே மாதிரி சபையும் கூட என்ன பண்ணுவாங்கனாக்கா அந்த வாய்ப்பில் போய் சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அன்பு சகோதர சகோதரிகளே, அதனால தான் இந்த புது சிருஷ்டியின் ஓட்டம் அவ்வளோ ஈஸி இல்லை அப்படின்ட்டு சில பாடங்களில் முக்கியப்படுத்தி பேசியிருப்பாங்க சகோதரர்கள். அதனால் எந்த காரணத்தை கொண்டும் இந்த ஓட்டத்தை நம்ம என்ன பண்ணோன்னா சாதாரணமாக ஒரு பேர் சபை ஓட்டம் மாரி நம்ம நினச்சிடாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் பிதாவையும் அவருடைய குமாரனையும் நம்ம என்ன பண்ணணும்னா கனம் பண்ணுறவங்களாக இருக்கணும். அன்பு சகோதர சகோதரிகளே, இதுதான் தேவன் அந்த விக்கிரக ஆராதனை விரும்பாததுனால தான், அதாவது உயிருள்ள அவரை உயிரில்லாத பொருள் மூலம் செஞ்சு அவரை வணங்கிறது அவருக்கு விருப்பம் இல்லை. அதனால தான் தன்னை மறைத்து கொள்கிற தேவனாய் இருக்கிறார் அப்படின்னு கூட பார்க்குறோம். இது நம்மளுடைய பிதாவினுடைய குணலட்சணங்களில் ஒரு காரியமாக இருக்கிறது. பிதாவின் சாயலாக வந்தார் யார், நம்முடைய இரட்சகர். அதனால தான் அவரும் என்ன பண்ணார்னா தன்னை வெளிப்படுத்திக்கல அப்படின்னு பார்க்குறோம். தேவன் இவரை மகிமைப்படுத்தி உயிர்ப்பித்ததை கூட நாம் பார்க்குறோம். அவர் மாதிரி இருந்த வாட்சி தான் என்ன பண்ணார்னா உயிர்ப்பித்தார் அப்படின்னு பார்க்குறோம். அவரை அதனால தான் அவர் சிலுவையில் வெற்றி சிறக்க முடிஞ்சுது அப்படின்னு கூட பார்க்குறோம். நம்ம இது வரைக்கும் 5 பாயிண்ட்டு பார்த்துருக்குறோம். 6வது நாம் பார்க்குறோம். அடுத்து, அவர் பேச்சும் செயலும் பிதாவின் சித்தமே காத்து நடந்து கொண்டார். எது செஞ்சாலும் பரலோகத்தில் சொல்கிற மாரி கரெக்டாக செஞ்சுருந்தார். பூமியில் எப்படி இருந்தார் அப்படின்றதுக்கு நல்லா ஜெபம் பண்ணுறார், எல்லாம் பண்ணுறாரு. ஆனால் அவர் பேசுனது, அவருடைய செயல்பாடுகள் எல்லாமே எப்படி இருந்துச்சு அப்படின்னாக்கா அவர் சித்தம் மட்டும்தான் செஞ்சாராம். வாசிக்கலாம். யோவான் 14ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை கூட வாசி.
யோவான் 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறதில்லையா? நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்களை என் சுயமாய் சொல்லவில்லை. என்னிடத்தில் வாசமாயிருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார். ஆம், அன்பு சகோதர சகோதரிகளே, அங்கே பார்க்குறோம், அவர் சுயமாக எங்கேயுமே பேசலை, சுயமாக எதையுமே செய்யலை அப்படின்னு கூட பார்க்குறோம். அங்கே தான் அதான் பிதாவிடம் இருந்தார், பிதாவும் கிறிஸ்துவிடம் இருந்தார், ஒருத்தர் மாறி மாறி இருந்தாங்க. அதனால் அவர் சுயமாக எதையும் பேசலை செய்யலை அப்படின்னு பார்க்குறோம். அவர் சொன்ன வசனங்கள் சுயமாக சொல்லலை, அதனால் அவருக்குள் இருந்த பிதாவே எல்லா கிரியைகளையும் செய்தார் அப்படின்னு கூட வாசிக்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, வாசிக்கலாம். யோவான் 7ஆம் அதிகாரம் 17வது வசனம். யோவான் 7:17. யோவான் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அவருடைய சித்தத்தின்படி செய்கிற மனதுள்ளவன் எவனோ அவன் இந்த உபதேசம் தேவனால் உண்டாயிருக்கிறதோ நான் சுயமாய் பேசுகிறேனோ என்று அறிந்து கொள்வான். ஆம், அன்பு சகோதர சகோதரிகளே, அங்கே பார்க்குறோம், யார் ஒருத்தர் கீழ்ப்படுகிற மனசோட சத்தியம் கேட்குறாங்களோ அவங்களுக்கு தான் சத்தியம் புரியுமா. கீழ்ப்படுகிற மனசு இல்லை அப்படின்னாக்கா அவங்க மைண்டு ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுன்னா வெளியே எங்கேயாவது போயிடும். இங்கே இருந்துட்டா கூட மாம்சமாக அங்கே உக்காந்துருந்தா கூட என்ன பண்ணுன்னா சிந்தையில் நம்ம வெளியே போயிடுவோம் அப்படின்றது தான் இங்கே சொல்கிறாரு. அங்கே தெளிவாக சொல்லிடுறாரு, யார் கீழ்ப்படிய மனசாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் சத்தியம் புரியும், சத்தியம் அவங்களுக்கு தான் விடுதலையாக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அவங்களுக்கு தான் இது புரிய வரும். இந்த உபதேசம் சத்தியம் இப்போது அதான் நம்முடைய இரட்சகருடைய காரியங்கள் அவருடையதா, இல்லை அவர் சுயமாக சொன்னாரா, இல்லை பிதாவை இதை பற்றி எடுத்து சொன்னாரா அப்படின்றத தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னு கூட அங்கே சொல்கிறது கூட பார்க்குறோம். அப்போ நம்மக்கிட்ட கீழ்ப்படுகிற மனசு இருக்க வேண்டியதாக இருக்கிறது. இந்த வசனத்தின்படி நம்ம பார்க்க போனால் அப்படி கீழ்ப்படுகிற எண்ணத்தோடு கேட்டால் தான் நமக்கு என்ன பண்ணணும்னா சத்தியத்தின் ஆழங்கள் நமக்கு ரொம்ப தெளிவாக புரியும். அன்பு சகோதர சகோதரிகளே, அதனால் அவர் சுயமாக எதையும் செய்யலை, சுயமாக எதையும் பேசலை அப்படின்னு கூட பார்க்குறோம். வாசிக்கலாம். யோவான் 12ஆம் அதிகாரம் 49 கூட வாசிப்போம். யோவான் 12:49. யோவான் 12ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம். நான் சுயமாய் பேசவில்லை, நான் பேச வேண்டியது இன்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார். அங்கே நாம் பார்க்குறோம், இன்னும் அங்கே தெளிவாக சொல்கிறாரு, எல்லாமே என்ன பண்ணுறாரு, நான் பேசுகிறதா இருந்தாலும் சரி, நான் செய்கிறதா இருந்தாலும் சரி, பிதாவின் சித்தப்படி தான், சுயமாக நான் எதையுமே செய்யலை அப்படின்னு கூட பார்க்குறோம். இதுதான் நம்ம பார்க்குறோம் அவர் ஜெயம் பெற்றதுக்கான 6வது பாயிண்ட்டு. இப்படியெல்லாம் எல்லா விஷயத்துலையும் அவர் என்ன பண்ணிடுறாருன்னா கீழ்ப்படிந்திருந்தார். அவர் மனம் பூரா அவருடைய வேதமே நிறைஞ்சிருந்துச்சு. அதனால தான் இவ்வளோ அவர் கீழ்ப்படிய முடிஞ்சிச்சு, இவ்வளோ அவரை புரிஞ்சிக்க முடிஞ்சு பிதாவை அப்படின்னு பார்க்குறோம். இதை நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 37:31. 37ஆம் சங்கீதம் 31ஆம் வசனம். அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. அங்கே நாம் பார்க்குறோம், அவருடைய பிதா அருளிய வேதம், சத்திய வேதம் அவர் மனசில் இருந்தது. அதனால் அவருடைய நடைகள் ஒன்று கூட என்ன பண்ணலைன்னா பிசகி போகலை, அதாவது தடுமாறலை அப்படின்னு கூட பார்க்குறோம். சரியாக கடைபிடித்து பேசினார், சரியாக கடைபிடித்து நடந்து கொண்டார் அப்படின்னு கூட பார்க்குறோம். எப்போவுமே பிதாவை பற்றியே பேசுவார் இவர். பேசினா எப்பவும் பிதாக்கிட்டேயே ஜெபித்தார் அப்படின்னு கூட பார்க்குறோம். 2 காரியங்கள் செய்தார். சீசர்கள்கிட்ட சொல்லும் போதும் சரி, ஜனங்கிட்டையும் சரி, எல்லாத்தையும் எதை குறித்து தான் பேசுவார் அப்படின்னா, வானத்திலிருந்து வந்த ஜீவாப்பம் நானே, அதை பிதா உங்களுக்கு கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் எல்லா இடத்துலையுமே என்ன பண்ணுவார்னா பிதாவை முன்னிலைப்படுத்தி பேசினார். அவர் செய்யும்போது செயல்பாடுகள் எல்லாமே என்ன பண்ண, ஜெபம் பண்ணும்போதெல்லாம் கூட அவர்கிட்டயே ஜெபம் பண்ணினார், அவரை பற்றியே பேசினார் அப்படின்னு கூட பார்க்குறோம். கொலோசியர் வாசிக்கலாம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 14 மற்றும் 15. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனம். நமக்கு எதிரிடையாகவும்
கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணியடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அங்கே தான் நாம் பார்க்குறோம். இதுதான் ஆதார வசனம், பாடத்தினுடைய ஆதார வசனம். எப்படி தான் நமக்கு விரோதமாக இருந்த அந்த நியாயப்பிரமாண சட்டத்திட்டங்களை எல்லாம் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, அவர் ஜெயம் பெற்றதுனால நிறைவேற்றி முடித்து அவர் சிலுவை மேலே வெற்றி சிறந்தார் அப்படின்னு கூட பார்க்குறோம். எல்லா அதிகாரத்தையும் எல்லா துரைத்தனத்தையும் அவர் என்ன பண்ணார்னா, நமக்கு எதிராக இருந்தது எல்லாத்தையும் அவர் எடுத்து போட்டார் அப்படின்னு கூட பார்க்குறோம். அதனால் அவரையும் அவருடைய பாடுகளையும் நினைவு கூர்ந்து அவருடைய சரீரத்திலும், அதாவது அந்த அப்பத்திலும் நம்ம அவருடைய இரத்தத்திலும் திராட்சை ரசத்திலும் நம்ம நிதானித்து பங்கு பெற வேண்டியதாக இருக்கிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, இதுதான் அவரை குறித்து தியானிக்கிற காரியங்களாக இருக்கிறது. நம்முடைய இருதயங்களை கரைதிரை இல்லாமல் காத்து கொண்டு அந்த பஸ்கா ராபோஜன பந்திக்கு நாம் செல்ல வேண்டியதாக இருக்கிறது. சுத்தமாக வைத்து கொள்ளணும் அப்படின்னு பார்க்குறோம். நமக்கு அப்படி சுத்தமாக பரிசுத்தமாக நம்மளுடைய இருதயங்களை வைத்து கொண்டு பங்கு பெறும்போது நமக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படின்னு கூட பார்க்குறோம். அப்போ நம்ம இது வரைக்கும் நம்ம எத்தனை பாயிண்ட்டு பார்த்துருக்குறோங்க? முதலாவது பாயிண்ட்டு, கீழ்ப்படிந்திருந்தார். இரண்டாவது, அங்கே ஃபஸ்ட்டு நம்ம பாயிண்ட் பார்க்குறோம், லோகோஸாக இருந்த கீழ்ப்படிந்தார். அப்போ ஃபஸ்ட்டு பிதாக்கிட்டேயே இருக்கும்போது கீழ்ப்படிந்திருந்தார். நம்மளுடைய மாற்றம், நம்ம பேர் சபையில் இருக்கும்போது கீழ்ப்படிந்திருந்தோமா, இல்லை தேவனை அறிவதற்கு முன்பாக கீழ்ப்படிந்திருந்தோமா, இல்லை பிறந்ததுலேருந்தே நம்ம கீழ்ப்படிந்திருந்தோமா? அவர் மாதிரி நம்ம கீழ்ப்படியிலன்னு சொல்ல வர்றாங்க. இதை சொல்ல வரும்போது நம்ம அவர் மாதிரி நம்ம எந்த விதத்துலேயும் கீழ்ப்படியில, ஆனால் நம்ம இனிமேலாவது உடன்படிக்கை பண்ணதுக்கு அப்புறமாவது நம்ம என்ன பண்ணணும்னா கீழ்ப்படிய வேண்டியதாக இருக்கிறது அப்படின்னு தான் பார்க்குறோம். அன்பு சகோதர சகோதரி, இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு பாயிண்டில் நமக்கான பாடமாக இருக்கிறது அப்படின்னு கூட பார்க்குறோம். அடுத்து ரெண்டாவது, பிதாவின் சித்தம் செய்ய வாஞ்சித்தார் அப்படின்னு கூட பார்க்குறோம். நமக்கும் அந்த வாஞ்சி விருப்பங்கள் இருக்கணும். கூடுகைகள் அப்படின்னும்போது நம்ம ஏதோ ஒரு அசட்டையாக இல்லாமல் அவரிடத்துல இருக்கிற பயபக்தியாக நம்ம என்ன பண்ணணும்னா அந்த கூடுகைகளில் நம்ம கலந்து கொள்ளணும். அவருடைய காரியங்களில் நம்ம பங்கு பெற வேண்டியதாக இருக்கிறது அப்படின்னு கூட பார்க்குறோம். மூணாவது, பக்தி வைராக்கியம். அவருக்கு அந்த மாம்சமான தேவாலயத்தை, அந்த ஆலயத்தெல்லாம் இடிச்சு போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் நமக்கு ஆலயம் எதுவாக இருக்குதுன்னா நம்முடைய இருதயங்கள் தான். எல்லாருக்கும் தெரியும், ஆவிக்குரிய இருதயம் நம்முடைய இருதயம், அந்த ஆவிக்குரிய சிந்தை, இதுதான் நம்முடைய இருதயம். ஆனால் இதை நம்ம பரிசுத்தமாக வச்சுக்கிறதுக்கு, இது பிதாவினுடைய வீடு ஆகணும், இதை நம்ம பரிசுத்தமாக வச்சுக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ உஷாராயிருக்கு. அதுதான் நாம் அவர் மேலே வச்சிருக்கிற பக்தி வைராக்கியம். அவர் வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் நமக்கு என்ன பண்ணணும்னா அவசியமாக இருக்கிறோம். ஆனால் நான் இதை சொல்கிறோம், ஆனால் நாமளே என்ன பண்ணுறோம்னா நம்ம சில நேரங்களில் ஏதாவது ஒரு வாட்ஸ்அப்லேயோ ஏதோ ஒரு காரியங்கள், நம்ம தீமையான காரியங்கள் நம்ம பார்த்துறோம். ஆனால் நமக்கு கிருபாசனம் இருக்குது அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ணுறோம்னா மீறுதல் செய்கிறோம். ஆனாலும் நம்ம என்ன பண்ணோம், அந்த அன்றைக்கு நம்ம மீறுதல்களை நம்ம என்ன பண்ணோம், கிறிஸ்துவின் மூலம் நம்ம என்ன பண்ணோம், பிதாவுக்கு தெரியப்படுத்தும் போது தயவாக மன்னிக்கிறார். முடியாதுன்னு தெரியும், ஆனால் அதை நம்ம எப்படி ஒத்துக்கொள்கிறோம் அப்படின்றது தான் ஒவ்வொருவர்கிட்டையும் தேவன் எதிர்பார்க்குற காரியமாக இருக்கிறது. இதெல்லாம் போய் கவனிக்க போகிறாரா தேவன் அப்படின்ட்டு சின்ன சின்ன காரியங்களும் உடன்படிக்கை பண்ணவங்க தான் கவனிக்கிறார். உலகத்தில் இருக்கிறவங்க கறி வெட்டி விற்கிற காரியங்கள், அப்புறம் உலகத்தில் வியாபாரம் பண்ணுறவங்க எவ்வளோ ஏமாத்துறாங்க, இதெல்லாம் அவர் கவனிக்க மாட்டார். நம்ம உடன்படிக்கை பண்ணவங்க தான் நாம் என்ன செய்கிறோம் அப்படின்றது தான் கணக்கு பார்க்குறார். அன்பு சகோதர சகோதரிகளே, அதனால் அவர் சித்தம் செய்ய நமக்கும் விருப்பம் இருக்கணும் அப்படின்னு கொடுப்பா. அதான் பிதாவின் வீட்டை குறித்து பக்தி வைராக்கியம் நமக்கு இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம். நாலாவது, இது நம்மக்கிட்ட ரொம்ப கேள்விக்குறிதாங்க. நமக்கு என்கிட்டயே கூட தான் கேள்விக்குறிதாங்க. நம்ம பேர் சபையில் இருந்த மாதிரி இப்போது நம்ம அந்த வைராக்கியமாக ஜெபம் பண்ணுறது இல்லைங்க. அங்கே சொல்கிறதுக்கு ஆள் இருந்தாங்க, இங்கே யாருமே சொல்கிறதுக்கு இல்லை. அதிகமாக ஜெபம் பண்ணக்கூடாதுன்ட்டு வேறு நமக்கு பேசிக்கலே சொல்லிவிடுவாங்க. அதனால் என்னன்னா நமக்கு ஜெபத்தில் ஒரு சோர்வு நிலை தான் இன்றைக்கு, இங்கேன்னு இல்லை, எல்லா பைபிள் ஸ்டூடெண்ட்டுக்கிட்டே இது ஒரு சோர்வான நிலை தான் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால்
இதை நம்ம இந்த கடைசி நாட்களில் நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம கட்டி எழுப்ப வேண்டியதாக இருக்கிறது. நம்ம முயற்சி எடுக்கணும். இன்றைக்கி நாங்கள் பாடத்துக்கு இன்றைக்கி கூடுகைக்கு போனோம். இதுமாரி பாடம் கேட்ட ஆண்டவரே எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க, நாங்கள் ஜெபம் பண்ணுறதுல கொஞ்சம் நாங்கள் வளரணும் அப்படின்னு கேளுங்க. கேட்குறவங்க தான் பெற்றுக்கொள்வீங்க அன்பு சகோதர சகோதரிகளே. அடுத்து நம்ம என்ன பார்த்தோம்? பிரபலப்படுத்தி கொள்ளவில்லை, பிதாவை மாத்திரம் பிரபலப்படுத்தினார் அப்படின்னு கூட பார்க்குறோம். இது நம்ம யாரும் பண்ணிக்கிறது இல்லை. நம்மளை போய் 10 பேருக்கு சொல்லிக்கின்னு நம்ம சுற்றுறது கிடையாது. ஆனால் வேற என்ன பிரபலப்படுத்திக்குவோம்? இப்போ ஒரு சாதாரண ஒரு சகோதரர் என்ன நம்மளை குறித்து மற்றவங்க நல்ல விதமாக பேசணும் அப்படின்னு நினைப்போம். இதுதான் பிரபலப்படுத்திக்கிறது. நம்முடைய இரட்சகர் யூத குலத்துக்கே அவங்களுக்கு ரட்சிப்பு கொடுக்கறதுக்கு வந்தார். அவங்க மத்தியிலே பிரபலப்படுத்திக்கல. ஏன் அப்படின்னா நம்ம பார்த்த முக்கியமான பாயிண்ட்டு, அவர் பிதாவே என்ன பண்ணுறாரு? தன்னை மறைத்து கொள்கிற தேவனாக இருக்கிறாரு. அப்படிப்பட்ட அவருடைய சித்தம் செய்ய வந்த இவர் என்ன பண்ணிட்டாருன்னா தன்னை மறைத்து கொண்டார் அப்படின்னு கூட பார்க்குறோம். அதாவது பிதாவின் சாயலே கிறிஸ்துவையும் காட்டிட்டார் பூமியில் அப்படின்னு கூட பார்க்குறோம். நாம் கூட என்ன பண்ணோம்னா மற்றவங்ககிட்ட நல்ல பேர் வாங்கணும் அப்படின்றதுனால சத்தியத்துக்கு விரோதமான காரியங்களாக இருந்து அதை நம்ம செய்ய துணிஞ்சிடக்கூடாது அப்படின்றது தான் பார்க்குறோம். இதுதான் நமக்கு பொருந்ததாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம் அன்பு சகோதர சகோதரிகளே. அடுத்து 6வது நம்ம பார்த்தோம். என்ன பார்த்தோம்? பிதாவின் சித்தமாக இருந்துச்சு. அவர் சுயமாக எதுவுமே பேசலை, பிதாவின் சித்தமாகவே பேசினார் அப்படின்னு தான். அதுக்கு தான் வேதத்தில் வார்த்தை குறித்து மிகப்பெரிய உபதேசமே இருக்குது. என்ன பேசணும், என்ன பேசக்கூடாது. அதான் நம்முடைய இரட்சகர் கூட சொல்லியிருப்பார் இல்லைங்களா? உங்கள் வார்த்தையினாலே நீங்கள் நீதிமானாக தீர்க்கப்படுவீங்க, உங்கள் வார்த்தையினாலே குற்றவாளியாக கூட தீர்க்கப்பட்டுருவீங்க. அதுதான் உன்னுடைய பிதா பரலோகத்தில் இருக்கிறார், நீங்கள் பூமியில் இருக்கிறீங்க, உங்களுடைய ஜெபம் சுருக்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுக்கு காரணம் இதுதான். ஆனால் நம்ம எப்படி பேசுகிறோம்? நம்ம பேசும்போது நம்ம பேசுகிறோம், ஆவிக்குரிய காரியங்கள் பேசணும், மற்ற காரியங்கள் உலகத்தில் போகும்போது பேசணும், பேசி தான் ஆகணும், பேசாது இருக்க முடியாது. ஆனால் அதை நம்ம என்ன பண்ணணும்னா குறைச்சிக்கொள்ளணும். ஒரு ஆவிக்குரிய கூடுகைகள் போகிறோம், நம்ம சகோதர சகோதரிகள் பேசும்போது சத்திய காரியங்களே பேசணும்னா அது ஆவறது இல்லைங்க. அந்த வசனம் லூக்கா 13:8 இந்த வசனம் இப்படி சொல்லுதுங்களே, அதனுடைய விளக்கம் உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? யாராவது அதுமாரி கேட்குறோமா? நம்ம சொல்கிறோம், நம்ம பைபிள் ஸ்டூடெண்ட் தான் சொல்கிறோம். ஆனால் அதுமாரி பேசுறது கிடையாது, சத்திய காரியங்கள் பேசுறது கிடையாது. அந்த சிஸ்டர் போட்டிருந்த ட்ரெஸ்ஸு, அவங்க அந்த சகோதரர் போட்டிருந்தாரு வாட்சி, இதுமாரி தான் ஒரு உலக பிரகாரமான காரியங்கள் தான் நம்ம பேசுகிறோம். அதனால தான் நம்ம என்ன பண்ணணும்னா வார்த்தைகளை குறைத்துக்கொள். எதுவாக இருந்தாலும் சிந்தை வரைக்கும் வரலாம். அதை என்ன பண்ணணும், அது கூட என்ன பண்ணணும், உடனே எடுத்து போட்டுடணும். நம்ம பேச வேண்டியது பிதாவின் இது நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கிறோம், நம்ம பேசுகிற காரியங்கள் பிதாவுக்கு சித்தமா அப்படின்னு தான் நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொரு நாளும் ஆராய்ச்சிக்கணும். அப்படி பார்க்க போனால் பேசாதே இருந்துட்டா மூடன் கூட என்ன பண்ணுவான், ஞானவனா நினைக்கப்படும். இதுதான் காரியம் அன்பு சகோதர சகோதரிகளே. நாம் கூட பேச்சை குறைச்சிக்கணும். அப்படி பேசுகிறதா இருந்தால் சத்திய காரியங்களாக பேசுனா அது நமக்கு புது சிருஷ்டியின் ஜீவியத்துக்கு ஏற்றதாக இருக்கும். அவருடைய பேச்சும் செயலும் பிதாவின் சித்தமாகவே இருந்துச்சு, சுயமாக எதுவுமே செய்யலை. அவருடைய பாதகங்களை அடிச்சுவடுகளை நாம் பின்பற்றி போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உடன்படிக்கை பண்ணி வந்திருக்கிற நாம கூட நம்ம என்ன பண்ணணும், அதுமாரி தான் நடந்து கொள்ளணும் அன்பு சகோதர சகோதரிகளே. 7வது நீங்கள் சரியாகவே கவனிக்கல. 7வது இது எல்லாத்திலும் சபைக்கு ஒரு முன்மாதிரியாக இருந்தார். இதுதான் 7வது பாயிண்ட் அன்பு சகோதர சகோதரிகளே. ஒரு ரோல் மாடலாக அவர் ஒரு முன்மாதிரியாக ஜீவித்தார். இதை நான் சொல்லலை, உங்களை கேள்வி கேட்டேன், அவ்வளோதான். இருக்கிறீங்களான்ட்டு. இங்கே இந்த பூமியில் யாரையும் அவருடைய சாயலாக காட்டிக்கிறாங்களோ, அதாவது கிறிஸ்துவின் சாயலாக காட்டுறாங்களோ, அவங்க தான் பாதாங்கங்களாக போய் சேர முடியும் அன்பு சகோதர சகோதரிகளே. அங்கே தான் சபை. இப்போ ஒரு கேள்வி வரும், இப்படி எல்லா விஷயத்திலையும் கரெக்டாக இருந்த இவர் எப்படி சிலுவையில் ஒரு கேள்வி வைக்கிறார் பிதா கிட்ட, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீங்க அப்படின்னு எப்படி கேள்வி வச்சார்? மார்க்கு 14:34 கூட வாசிப்போம்.
மார்க் 14ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி விழித்திருங்கள் என்று சொல்லி. அங்கே நம் மார்க் 15:34 தப்பா சொல்லிட்டுக்கிறேன். மார்க் 15ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். 9ஆம் மணி நேரத்திலே இயேசு எலோயி எலோயி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். அன்பு சகோதர சகோதரிகளே, அங்கே பார்க்குறோம் அவர் பிதா கிட்ட கேள்வி வைக்கிறார். ஏன் கேள்வி வைக்கிறார்? நமக்கு எல்லாம் தெரியும், நிறைய பாடங்கள் கேட்டிருக்கிறோம். ஏன் கேள்வி வைக்கிறார் அப்படின்னாக்கா, கெத்செமேலே அவர் ஜெபிக்கும்போது தூதன் வந்து அவரை பலப்படுத்தினார். அதோடு சரி. அதுக்கப்புறம் அவர்கிட்ட பிதா வந்து இவர்கிட்ட பேசலை. இதுதான் அவருடைய கேள்வியாக இருந்ததுனால தான், ஏன் என்னை கைவிட்டுக்கிறீங்க இப்போத்தில் இந்த ராவில் அப்படி இரவுலேருந்து போய் வெஞ்சு அவர் சிலுவையில். ஏன்னா மனுக்குலத்தின் பாவத்தை சுமந்ததுனால அவர் என்ன பண்ணிட்டார்னா, அவர் பாவத்தை பார்க்காத, அதாவது தீமையை பார்க்காத சுத்த கண்ணன். அதனால் பார்க்காத இருந்தாரா? எதனால் அவர் கைவிட்டார் அப்படின்னா, அதான் அவர் பாவத்தை அவர் என்ன பண்ணிட்டார்னா பார்க்கல அப்படின்னு கூட பார்க்குறோம். அவர் முழு மனுக்குலத்தையும் பாவத்தை சுமந்து தீர்த்தார் அப்படின்ற வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக என்ன பண்ணிட்டார்னா, அவரை பார்க்காது இருந்தார், அவரிடத்துல தொடர்பு இல்லாது இருந்தார். அதனால தான் இவர் கேட்டார். யுகாயுகமாக தொடர்பில் இருந்தவர் இப்போ வந்து இந்த தொடர்பு துண்டிச்சு போனது, கட்டானது அவருக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுத்துருந்தது. எல்லாம் நிறைய பாடங்கள் கேட்டது தான். அதனால தான் அவர் என்ன பண்ணிட்டார்னா, எப்படி என்னை கைவிட்டுறீங்க அப்படின்னு அங்கே கேட்குறது கூட பார்க்குறோம் அன்பு சகோதர சகோதரிகளே. அப்புறம் எப்படி உடனே பிதாவே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தேவன் சொன்னார் இல்லைங்களா? ஃபஸ்ட்டு என் தேவனே அப்படின்னு சொன்னவர் எப்படி அதுக்குள்ளையும் பிதாவே என்னுடைய ஆவியை உம்முடைய கரங்களில் ஒப்புவிக்கிறேன்னு எப்படி சொல்லிட்டாருங்க உடனே? அதுதான் அவர் வசனத்தை நினைவு கூர்ந்தாராம். அந்த வசனம் சங்கீதம் 16:10. 16ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டீர். அங்கே நாம் பார்க்கிறோம், இது வந்து பிதா கிறிஸ்து கொடுத்து, கிறிஸ்து தாவீதுக்கு கொடுத்து எழுதப்பட்டது இந்த சங்கீதம். அப்போது இதெல்லாம் அவர் பிதாவுக்கும் தெரியும், குமாரனாகி கிறிஸ்துவுக்கும் தெரியும். இதெல்லாம் அவர் சிலுவையிலே நினைவு கூர்ந்து என்ன பண்ணுறாருன்னா, ஓஹோ நம்மளை கண்டிப்பாக மரித்தா கூட என்ன பண்ண மாட்டார், மரணத்தில் விட மாட்டார், கண்டிப்பாக உயிர்ப்பிச்சிருவாருன்னு சொல்லிட்டு தான் அவர் தொடர்பு இல்லைன்னா கூட என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய ஆவியை அதாவது பிதாவாகிய தேவன்கிட்டே ஒப்பு கொடுக்கறத கூட பார்க்குறோம் அந்த சகோதர சகோதரிகள். இதில் நமக்கு என்ன பாடம் அப்படின்னாக்கா, பரிபூர்ண மனுஷனாகிய அவரையே கைவிடுகிற சூழ்நிலை இருக்கும் அப்படின்னாக்கா நம்மை கைவிடுவாரா அப்படின்னு ஒரு கேள்வி. பரிபூர்ண மனுஷனாகிய அவர் சித்தம் செய்ய வந்து எந்த விதத்துலையும் அவர் விலகாத இருந்து அவர் சொன்ன மாதிரி கரெக்டாக நூல் பிடிச்ச மாதிரி நடந்த அவரை கைவிட்டார், பேசாத விட்டுட்டார். அபூர்ணத்தில் விழுந்து போன சுபாவத்தில் இருக்கிற நம்மளை கைவிடுவாரா, கைவிட மாட்டார்? ஆமாம், அங்கே கிறிஸ்துவ கூட கைவிடலை தான், கிறிஸ்துவுக்கு தான் கைவிட்ட மாதிரி தெரிஞ்சிச்சு. ஆனால் பிதா பார்வையில் கைவிடலை. நீ போ, நான் எங்கே உன்னை பாதாளத்தில் வச்சா கூட நான் என்ன பண்ணுவேன், உன்னை அங்கே உயிரோடு எழுப்புவேன் அப்படின்ட்டு கூடவே இருந்தார், என்ன பிரச்சனைகள் நடந்தாலும். ஆனால் இது நம்முடைய ரட்சகருக்கு தெரிஞ்சிச்சா அப்படின்னாக்கா தெரியல. என்ன பண்ண போகிறாரு தெரியல, ஒன்றுமே புரியலையே அப்படின்ற அதிர்ச்சியில் தான் அந்த வார்த்தை விடுறாரு. என்ன ஆண்டவரே இப்படி கைவிட்ட மாதிரி தெரியுது அப்படின்ட்டு தான் அங்கே சொல்கிறது கூட பார்க்குறோம் அந்த சகோதர சகோதரர். அப்போது ஒவ்வொரு புது சிருஷ்டிக்கும் இந்த அனுபவம் கண்டிப்பாக வரும். அப்படி தான் இருக்குது அன்பு சகோதர சகோதரிகள். எப்படி வரும் அப்படின்னாக்கா, அவர் நம்மளை கைவிட மாட்டார், நாம் தான் அவர் விட்டு விலகி போயிருப்போம். இதுதான் நாம் தெரிஞ்சுக்கணும். ஆனால் நம்முடைய ரட்சகர் அவரை விட்டு விலகி போல, அவர் சித்தம் செய்ய வரும்போது சில காரியங்கள், பூமிக்குரிய காரியங்கள் நிறைவேற்ற வேண்டியதாக இருந்துச்சு. அதனால் என்ன பண்ணார்னா பிதா விலகி இருந்தார். ஆனாலும் அவரை விட்டு முழுசாக விலகியே போயிட்டாரா அப்படின்னா இல்லைங்க. அவரை கூடவே இருந்து 3ஆம் நாள் உயிரோட தம்முடைய வல்லமையில் உயிரோட எழுப்பிட்டார் அப்படின்னு கூட பார்க்குறோம். ஆனால் புது சிருஷ்டிகளாகிய நமக்கு, அபூர்ணில் இருக்கிற நமக்கு
எப்படி இருப்பார் அப்படின்னா, வசனம் சொல்லுது, அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. யோசுவாவுக்கும் சொன்னார், நமக்கும் சொல்கிறாரு, இல்லைன்னு சொல்லிங்க. ஆனால் நம்முடைய பார்வைக்கு தெரியும் சில டைம் நம்மளுடைய தேவன் கைவிட்ட நிலைமையில் இருக்குது. சில சம்பவங்கள் நடக்கும், ஏதாவது ஒரு ஆபத்து நடக்கும், சில விஷயங்கள் எதிர்பார்க்குற காரியங்கள் நடக்காது, சில விஷயங்கள் நமக்கு எல்லாமே ஒரு என்ன ஒன்றுமே புரியல, இப்படி நடக்குது அப்படின்ற மாதிரி சிந்திக்கிற மாதிரி இருக்கும். விசேஷமாக அந்த பஸ்கா நாட்களில், பஸ்கா முடிஞ்சு ராபோஜனம் முடிஞ்சு கொஞ்ச நாள் 2-3 மாதங்கள் அப்படி சில சோதனைகள் வரும். அதுமாரி நேரத்தில் நம்மளை கைவிட்ட மாதிரி நமக்கு தெரியும், ஆனால் அவர் கைவிட மாட்டார். அதுக்கு தான் எப்போவுமே நம்ம ரட்சகர் இதுக்கு தான் வச்சிருக்கிற ரோல் மாடலு. அவரை மாரி எப்போவுமே நம்ம பிதாவை நம்ம கைவிடாது இருந்து, அவர் நம்மளை கைவிட்ட மாதிரி தெரிஞ்சால் கூட ஆவிக்குரிய ரீதியில் என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது இல்லைங்களா. அதனால் எப்போவுமே என்ன பண்ணணும்னா, என்னங்க ஜபத்தில் ஒரு உற்சாகம் இல்லை, வேத வாசிப்பு ஒரே ஒரு அதிகாரம் எடுத்து வச்சா தூக்கம் வந்துடுது, ஒன்றுமே இல்லைங்க அப்படின்ட்டு அப்படியே சாதாரணமாக விட்டுறக்கூடாது. தூக்கம் வந்தால் கூட தூங்கி எழுந்து திருப்பி பைபிள் படிங்க. சத்துரு என்ன பண்ணுவோன்னா வெக்கப்பட்டு போயிடும். அந்த உறுதியில் நம்ம கொஞ்சம் கூட விலகாது இருக்கணும். அன்பு சகோதர சகோதரிகள், இதுதான் நம்மளுடைய ரட்சகர்கிட்ட நம்ம கற்றுக்க வேண்டிய மிக முக்கியமான நுணுக்கமான ரகசியம். இதுதான் அவர் வெற்றி பெற்றதுக்கான காரியங்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, எந்த பகையும் பொறாமையும் நம்ம இருதயத்தில் இல்லாது இருந்துச்சுன்னா நம்ம வெற்றி பெறவங்களாக இருப்போம். சிறு சிறு காரியங்களை கூட நம்ம என்ன பண்ணோம், ஒரு பிள்ளைகளை போல மாறி நம்ம மன்னிக்கும் போது விசுவாச வீட்டுக்குள்ளே தான், உலகத்தில் இல்லை, விசுவாச வீட்டுக்குள்ளே நம்ம ஒருவர் மன்னிக்கிறவங்களாக இருந்தோம் அப்படின்னாக்கா நம்ம என்ன பண்ணோம், வெற்றி பெறும் வகுப்பாராக இருப்போம். ஆனால் எந்த ஒரு காரணத்தை கொண்டும் அவர் கைவிட மாட்டார் அப்படின்றதான் வாக்குத்தத்தமாக இருக்கிறது. அவர் நம்மை விட்டு விலகிறதில்லை. இப்படிப்பட்ட கிருபைகளை தந்த நம்முடைய பரலோக பிதாவை நாம் ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணோம்னா நன்றியோட துதிகளையும் நம்ம என்ன பண்ணால் கிறிஸ்துவ மூலம் ஏறெடுக்கணும். அன்பு சகோதர சகோதரிகளே, இதுதான் அவர் வெற்றி பெற்ற காரியங்கள். அதில் நம்ம கற்றுக்கொண்ட காரியங்கள். வரப்போகிற பஸ்காவில் எனக்காக என் ரட்சகர் அடிக்கப்பட்டார் என்ற அந்த உடைஞ்ச உள்ளத்தோடு நம்ம என்ன பண்ணணும், அந்த அப்பத்திலும் திராட்சை ரசத்திலும் பங்கு பெறணும். வருகிற பஸ்காவில் ஆசீர்வாதமான அப்பம் என்னும் அந்த சரீரத்தில் நம்ம பங்கு பெற வேண்டியதாக இருக்கிறது. ஆசீர்வாதமான அந்த திராட்சை ரசத்திலையும் அவருடைய ரத்தத்திலையும் நம்ம பங்கு பெற என்ன பண்ணுவோம்னா தேவன் கிருபை செய்யணும் அப்படின்னு கூட பார்க்குறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட பாடத்தை தந்த நம்முடைய பரலோக பிதாவுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் சகல துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளையும் ஏறெடுத்துக் கொள்வோம். வாய்ப்பளித்த உடன் அங்கங்களுக்கும் மூப்பருக்கும் நம்ம வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்வோம். தேவநாமம் மகிமைப்படுவார். ஆமென். தேங்க்ஸ் ஒருத்தர் சப்போர்ட் இப்போ நான் ஃபோன் எடுத்து பாடம் எடுத்து ஃபோன்